இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கிய நாள் முதல், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது மிக மெலிதாக அந்த குரல் ஒலிக்கத் தொடங்கியதிலிருந்து அந்த குரலை தொடர்ந்து உலகிற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. கேள்விகள் ஏராளம் இருந்து கொண்டே இருக்கின்றன. சல்லிக்கட்டு நடைபெறுமா நடைபெறாதா என்பதை தாண்டி லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் தமிழகத்தை தாண்டி உலகம் முழுவதும் திரண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிரதமரை சந்தித்திருக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பிரதமர் இது சட்ட சிக்கல், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது இதில் எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று தெரிவித்து விட்டார். இதையடுத்து இந்த மாணவர் போராட்டம் எதை நோக்கி நகர இருக்கிறது? மாணவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? மாநில அரசு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதா? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. தொடரலாம் இன்றைய கேள்வி நேரத்தை. நீங்களும் இணைந்திருங்கள். இன்றைய கேள்வி நேரத்தில் களத்தில் அரங்கில் நம்முடைய இணைகிறார்கள் ஆளுமைகள். அறிமுகப்படுத்துகின்றேன். திரு செம்பியன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள், அவரையும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். சரவணன் தங்கப்பா ஆவணப்பட இயக்குனர், அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தீபிகா அவர்கள், கள செயற்பாட்டாளர், போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞி, அவரும் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய திருச்சி நிலையத்திலிருந்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக திரு ஐயா கண்ணு மற்றும் மாண்டு போன விவசாயிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தங்களுடைய கண்ணீரையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார்கள் என்பதை உங்களுக்கு முன்பாக சொல்லி, நெல்லை நிலையத்திலிருந்து சல்லிக்கட்டு ஆர்வலர் வழக்கறிஞர் திரு முத்துப்பாண்டி அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, முத்துப்பாண்டி அவர்களையும் அறிமுகப்படுத்தி வணக்கம் சொல்லி வரவேற்று நான் நிகழ்ச்சிக்குள் வேகமாகவே பயணிக்கின்றேன். நான் தொடக்கத்தை எழிலன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமரை நோக்கி, மத்திய அரசை நோக்கி, மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற வாதங்களை வைத்து தொடங்கிய போராட்டம் இது. இன்றைக்கு பிரதமர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, தங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று அறிவித்து விட்ட நிலையில் இந்த போராட்டம் எப்படி முடித்துக்கொள்வது என்று தெரியாத ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது மிக தெளிவாகவே அடுத்தது என்ன என்பதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? மாணவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? முதல்ல ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, இது ஒரு சமத்துவ பொங்கல் மாதிரி சமத்துவ ஜல்லிக்கட்டு கொண்டாடணும், எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து விளையாடுற ஜல்லிக்கட்டு தான் அமையணும் என்ற ஒரு நோக்கம் தான் எனக்கும் இல்லை இருக்கும். அதுவும் ஒரு தமிழர், உண்மையான தமிழர் விழாவாக நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கலந்திருக்க மாணவர்கள் எல்லாமே மதத்துக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகள் அப்பாற்பட்டு ஒன்று கூடி தமிழ் பாரம்பரியம் என்ற போராட்ட தளத்தில் இருக்கிறவங்க ஜாதியும் மதத்தையும் கலந்தெடுத்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி அந்த விளையாட்டும் அந்த மாதிரி அமைப்புகளை நெறிப்படுத்துக்கான விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு விஷயம் முக்கியமாக இங்கே பதிவு பண்ண விருப்பப்படுறேன். இப்போ 1950 மாதிரி தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு சமூக நீதி கொள்கையை உடனே ஒரு செம்பக துரைராஜன் ஒரு ஃபால்ஸ் அஃபிடேவிட் வச்சு இங்கே இருக்கிற முன்னேறிய ஜாதிய வகுப்பினர்கள் அந்த இடஒதுக்கீடு, வகுப்பாரி இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணாங்க ஹைகோர்ட்டில். பிறகு சுப்ரீம் கோர்ட் போயும் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ மாபெரும் கருஞ்சட்டை போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில். பெரியாரும் அப்புறம் எதிர்முனையில் இருக்க மாதிரி அண்ணாவும் அதுக்கப்புறம் காமராஜரும் ஒன்றா சேர்ந்து இந்த சமூக நீதி கொள்கை தான் நம்ம நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம், தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் என்று சொல்லி மாபெரும் போராட்டம் நடத்தின வெளிப்பாடுனால அங்கே மத்திய சட்ட அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் அங்கே பிரதமருக்கு நேரு அவசர அமெண்ட்மெண்ட், அதாவது முதல் அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு நிறைவேற்றி தமிழ்நாட்டோட சமூக நீதி கொள்கையை பாதுகாத்த சரித்திரம் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் வெர்டிக்ட் அகேன்ஸ்டாக போச்சு, சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் அகேன்ஸ்டாக போச்சு. வெறும் களப்பணியில் இருக்கும் மாணவர்களோட போராட்டங்களும் எந்த வகையான காம்ப்ரமைஸ் இல்லாத, எந்த வகையான தலைவர் நேர்மையான தலைமைகளும் கொண்டு அது வழி நடத்தினால்தான் அது வெற்றி அமைஞ்ச வரலாற்று நமக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது ஒரு தடையா இருக்காது. ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு, சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தடையா இல்லைங்கிறீங்க. எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பண்பாட்டு கூறுகளுக்கு எப்பொழுதுமே எதிர்ப்பாக தான் இருந்திருக்கு. அதை நீங்கள் சமூக நீதிக்கு நடத்தின அவங்களோட போராட்டங்கள் வடிவில், அவங்களோட சட்ட திருத்தங்கள், நீதி பங்கீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனால பாதுகாக்கிறதுக்காக தான் நீங்கள் 9 ஷெட்யூலில் கொண்டு உச்ச நீதிமன்றத்தோட இன்டர்வென்ஸ் இல்லாமல் நம்ம பாதுகாக்கிற முயற்சிலாம் பண்ணி தானே சமூக நீதி கொள்கையை நம்ம பாதுகாத்துட்டு வர தீர்வு நமக்கு இருக்கு. அப்புறம் இந்த போராட்ட முறைகள் எப்படி தான் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல.
இப்போ நல்ல விஷயம். இப்போ 2009 தமிழீழ பிரச்சனைக்காக மாணவர்கள் ஒன்று கூடாங்க மெரினால, 2013 தமிழ் ஈழ பிரச்சனைக்காக மாணவர்கள் போராடினாங்க. இப்போ மறுபடியும் 2017 போராட்டம் இருக்குன்னா அந்த போராட்ட குணம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்க குறிப்பிடக்கூடிய விஷயத்துல திரு எழிலன், தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் 2009 இறுதிக்கட்ட ஈழப்போரிற்கு பிறகான போராட்டமாக இருக்கட்டும், நியூட்ரி நோய்க்கு எதிரான போராட்டம் அல்லது நம்முடைய கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம், இந்த மாதிரி பல போராட்டங்களில் இதே போல் ஏராளமான மாணவர்கள் திரண்ட வரலாற்றை நாம் தமிழகம் பார்த்திருக்கிறது. சாதி மதம் கடந்து நின்றிருக்கிறார்கள். ஆனால் போராட்டத்திற்கான காரணியில் தமிழகம் வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா பெரும்பாலும் இல்லை. தமிழகத்திற்கு வந்து தமிழகத்திற்குரிய கோரிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். மீத்தேன் திட்டத்தை எடுத்துங்க. மீத்தேன் திட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கு. இப்ப நூற்றுக்கான விஷயங்கள் மீத்தேன் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டிருக்கிறது எழில் நம்புகிறாரா? ஏன்னா மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிறுவனத்தினுடைய ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. போராட்டத்தின் வெளிப்பாடு வந்து இப்ப அரசாங்கங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த போராட்டத்தளம் அமைஞ்சனால தான் இன்னைக்கு வந்து ஒரு மாநில முதலமைச்சர் இன்னைக்கு டெல்லிக்கு போய் போறாரு. இல்லைன்னா போயிருக்குன்னு அவசியம் இல்லை. முன்னெல்லாம் போராட்டங்கள்லாம் இதெல்லாம் யுக்தியா வெறும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூடுற விஷயங்கள்லாம் தள்ளி போட்டு இன்னைக்கு மாபெரும் எழுச்சி நீங்க பாக்குறோம். இப்ப வந்து இது இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தை வலுப்படுத்துவதால் ஒரு அமெண்ட்மென்ட் வரும்ங்கறீங்க. சட்டத்திற்கு கொண்டு வரப்படலாம். மக்கள் போராட்டமும் இங்க நடந்து கொண்டிருக்கு. எனக்கு என்னன்னா மோடி விஷயத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். இப்ப மோடி வந்து அழகா வந்து தள்ளி விட்டுறாரு தன பொறுப்பை. அதே மோடி தான் இங்க காவேரி மேலாண்மை போர்டு அமைக்கிறதுக்கு அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ஆனா கோர்ட் சொல்லிருச்சு. ஆனா பார்லிமெண்ட்ல தான் நிறைவேற்றணும்னு சொன்னாரு. ஏன்னா அங்க பிஜேபியோட எலெக்ஷன்ஸ் நடக்குது கர்நாடகால. ஒரு பிரதமராக இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவராக நிர்ணயப்படுத்துறாரு. உன்னல பாபரி மஸ்ஜித் கேஸ் இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும்போது பாபரி மஸ்ஜித் கேஸ் இப்ப நேரா போய் பாபரி மஸ்ஜித் போய் இடிச்சாங்களா இல்லையா? அதுக்கு முன்னணியான பாஜக தலைவர் போய் இடிச்சாங்களா இல்லையா? அப்பனா சுப்ரீம் கோர்ட் கேஸ் நடக்கும்போது பாபரி மஸ்ஜித் இடிக்க தெரியுது. சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் நீங்க காவிரி நடுநிலை ஆணையம் வைக்க முடியல. இப்போ ரீசெண்டா ஒரு ஆட்சி எடுத்துக்கு அப்புறம் நில கையொப்பு திட்டம் ஆர்டினன்ஸ் போட்டாங்களே, 3 ஆர்டினன்ஸ் போட்டாரு. காங்கிரஸ் ஆரம்பிச்சு சில கார்பரேட்டுகளுக்கு உதவ மாதிரி 3 ஆர்டினன்ஸ் போட்டாரு. 3 ஆர்டினன்ஸ் போட்டு சில மாநில கட்சிகள் எதிர்த்தனால அப்படியே அமைதியாயிட்டார். அப்புறம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு சட்டம் வர தெரியுது. இது டிமானிட்டைசேஷனே எடுத்துங்களேன். இந்த வந்து பிளாக் மணி இராடிகேட் பண்ண இது எதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடந்ததா, பார்லிமெண்ட்ல டிபேட் நடந்ததா, அது மட்டும் அவசரமா கொண்டு வர முடியல. அப்பனா ஒரு 6-8 கோடி மக்களோட முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கிறது. நான் அந்த அளவிலே எடுத்து தீபிகா அவர்களிடம் நகர்கிறேன். சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கில் திரண்டு இருக்கக்கூடிய மக்களின் ஒரு பிரதிநிதியாக அங்கே இருக்கக்கூடிய ஒளி வெள்ளத்தில் சென்னை மெரினா இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தங்களுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் உள்ளிட்டவற்றை அடித்து அங்கே இளைஞர்கள் வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். தீபிகா அங்கிருந்து நினைக்கிறார். தீபிகா, இந்த இடத்தில் பிரதமர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி தங்களால் எதுவும் இனி செய்ய இயலாது என்று தெரிவித்த பிறகும் கூட எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே மாணவர்களும் இளைஞர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை எந்த நம்பிக்கை தொடர்ந்து உந்தி தள்ளுகிறது? அடிப்படை ஒண்ணுதான். அரசாங்கம், அது மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, அரசு என்பது மக்களுக்கு பணி செய்வதற்கு தான். ஸோ மக்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வெளில வந்து பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புனால அப்படின்னு சொல்றது வந்து ஒரு காரணமாக தான் எங்களுக்கு தெரியுதே தவிர, ஏன்னா சட்டங்கள் எல்லாமே வந்து நமக்காக இயற்றப்பட்டது, சட்டங்களுக்காக நம்ம கிடையாது. ஏற்கனவே தோழர்கள் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தாண்டியும் பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இந்தியாவில் நடந்திருக்கு. அதெல்லாம் நடக்கும்போது ஏன் இது சாத்தியம் இல்லை? அந்த அளவுக்கு எது வந்து அவங்கள தடுக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து நாங்க வந்து பல லட்சம் நீங்க பார்க்கலாம், இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணுங்கிற இதுல இருக்காங்க. ஸோ இங்க வந்து மாணவர்கள், இளைஞர்கள் பல லட்சக்கணக்கில் கூடியிருந்தாலும் எத்தனை பேருக்கு இதனுடைய உண்மையான வேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்கு. அது வந்து ஒரு தமிழ் உணர்வால தூண்டப்பட்டு அப்படி வந்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து தடுத்ததுக்கு பின்னாடி எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு, எந்த விதமான அரசியல் இருக்கு, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. தீபிகா குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். தீபிகா, இங்கே நம்ம வந்து சில எழிலன் சில வாதங்களை வைத்தார். அது மத்திய அரசை நோக்கியதாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அதனால் மத்திய அரசை கேள்வி கேட்கிறார்கள். மாநில அரசை கேள்வி கேட்பதில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. களத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்த யாரும் இல்லாத நிலையில் ஒரு குறிப்பிட்ட
இங்கே அரங்கில் இல்லாத ஒரு அமைப்பின் மீதான விமர்சனத்தை அனுமதிப்பது என்பது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனவே அந்த இடத்துலேருந்து நான் அடுத்த கேள்விக்கு நகர்கிறேன். நெல்லையில் இருக்கக்கூடிய திரு முத்துப்பாண்டி அவர்களிடம் நான் நகரலாம். திரு முத்துப்பாண்டி, சல்லிக்கட்டு என்பது ஒரு சில மாவட்டங்களில், இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் ஒரு 3 மாவட்டங்களில் நடைபெறுவதாக பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் முழுக்க இந்த போராட்டம் இருந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. பிரதமர் இயலாது என்று சொன்ன பிறகும் ஆங்காங்கே இந்த போராட்டங்கள் இன்னும் வீரியமடைந்து கொண்டே இருக்கின்றன. இது எதை நோக்கி பயணிக்கிறது? இதன் திசைவழி போக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க? கேட்டீங்க. 3 மாவட்டத்தில் மட்டும்தான் இது வந்து நகர்வல் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டத்தில் பர்டிகுலராக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இந்த கருத்தை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வன்மையாக நான் வந்து எதிர்க்கிறேன். சில ஜாதிய அமைப்புகள் தன்னுடைய ஆதிக்க ஆளுமையை உள்ள திணிக்கிறதுக்காகவே இதை 3 மாவட்டம் சொல்கிறாங்க. ஏங்க வந்திருக்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்காரங்க, அவன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்காரங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களாம் இன்றைக்கி வந்து நிற்கான். கோயம்புத்தூரில் உள்ளவன், திண்டுக்கல்ல உள்ளவன், அங்கே எல்லா பேரும் வந்து நின்றுருக்கான். அவன்லாம் எந்த ஊருக்காரன்? தமிழ்நாட்டில் தானே இருக்கான் அவன். அது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அந்த மாவட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து இது பொத்தாம் பொதுவாக இது வந்து தனக்கான ஒரு ஆதாயத்தை தேடுறதுக்காக சில அமைப்புகள் செய்கிற ஒரு முயற்சி. அதை இந்த நியூஸ் 7 மீடியா கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டாம். ஏன்னா இங்கே போராட்ட களத்தில் இருக்கிற எனக்கு தான் தெரியும் அந்த விஷயம்லாம். சரி, இப்போ இந்த போராட்டம் பிரைம் மினிஸ்டருடைய அறிவிப்புக்கு பிறகு கூட கேள்வி வைக்கிறேன். இல்ல, நீங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த பிரைம் மினிஸ்டர்னு சொல்றீங்க, 500 1000க்கு ஒரே நாள் நைட்டா சொன்னாரு. இது எந்த தைரியத்தில் சொன்னாரு? யார்கிட்ட கேட்டு சொன்னாரு? 2 வருஷமா திரு பொன்னார் அவர்கள் வந்து இந்தா கொண்டு வந்துருவேன், அந்தா கொண்டு வந்துருவேன், இப்பம் பாருங்க அப்பம் பாருங்கன்னு சொல்லி பித்தலாட்டமா தான் தெரிஞ்சது எங்களுக்கு. இந்த புரட்சிக்கு உண்மையிலே தலைவணங்குறேன். அந்த பொன்னாருக்கும் நன்றி சொல்றேன், இந்த பீட்டாவுக்கும் நன்றி சொல்றேன். இந்த புரட்சிக்கு காரணம் அவங்க தான். மாணவர்கள் எழுச்சிக்கும் இந்த புரட்சிக்கும் அவங்க தான் காரணம். ஏன்னா 1966 இந்து திணிப்பு போராட்டத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டாங்க. இந்து எதிர்ப்பு போராட்டம் நான் சொல்ல மாட்டேன், இந்து திணிப்பு போராட்டத்துக்கு. ஆனால் இன்னைக்கும் அந்த போராட்டத்தை மாதிரி வலிமை மிக்க ஒரு போராட்டத்தை நம்ம தலைமுறை பார்க்குற அளவுக்கு, செந்தில் அவர்கள் நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம தலைமுறை பார்க்குற லெவலுக்கு மிகப்பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டு அந்த வீச்சு கொடுத்துருக்கு. இன்னைக்கு எங்க போராட்ட காலத்தில் சொல்றான், ஒவ்வொருத்தரும் சொல்றான், சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் தூசி தட்டி வச்சுக்கோ, நான் உள்ள வர போறேன் இனிமே அப்படின்ட்டான். அந்த எழுச்சியை உருவாக்கி இருக்கு இன்னைக்கு. சரி, திரு முத்துப்பாண்டி, சல்லிக்கட்டு நடைபெறும் என்று அறிவித்து விட்டால், ஒரு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டால் வாடிவாசல் திறக்க வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். வாடிவாசல் திறந்து விடப்பட்டு விட்டால் போராட்டம் முடிந்து விடுமா, அல்லது அடுத்தடுத்த கோரிக்கைகளையும் நீங்கள் இந்த போராட்டத்தில் வைத்திருக்கிறீர்களா, இணைத்திருக்கிறீர்களா? எங்க போராட்டத்தின் நீட்சி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதோட விட்டு போறது கிடையாது. இந்த மாணவர் கூட்டங்கள்லாம் அடுத்து தாமிரபரணி களத்துல இறக்க போறோம். ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அச்சாணியா இன்னைக்கு ஊறி இருக்கு. மாணவர் தன்னெழுச்சியா வந்திருக்கான் இன்னைக்கு வந்து. சரி, நான் அந்த இடத்துல இருந்து நான் மீண்டும் உங்ககிட்ட வருகிறேன். நீங்க ஐயா சொன்னாங்க திரு முத்துப்பாண்டி, நான் வரேன் திருப்பியும். இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆளுங்கள்ட்ட போயிட்டு நான் அடுத்த சுற்றுல மீண்டும் நான் உங்ககிட்ட வரேன். திரு செம்பியன், அடிப்படையில் இளைஞர்கள் இந்த போராட்டத்தினுடைய ஆகச்சிறந்த பலம் அப்படிங்கிறது எழிலன் சொன்னது மாதிரி, அல்லது முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி, சகோதரி தீபிகா சொன்னது மாதிரி, எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு தெரியல, ஏராளமான இளைஞர்கள், மாணவர்கள் குழுமியிருக்கிறார்கள். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த, வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த, வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். இதுதான் ஆகச்சிறந்த பலம். அதே சமயத்தில் வேறு விதமான ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஏதோ ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் தெளிவாக ஆர்கனைஸ்டாக வழிநடத்த முடியாத ஒரு நிலையில் எந்த தளத்தில் இந்த போராட்டம் எந்த திசைவழி போக்கை நகர்வது அப்படிங்கிறதையும், போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்னும் கூட ஒரு சரியான திசைவழி போக்கை நோக்கி இந்த பயணம் வந்து இன்னும் சரியாக அது செம்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. எந்த இடத்தில் இது முற்று பெறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறது. இதற்கான பதில் நிச்சயமாக கோரிக்கையும் அந்த கோரிக்கைக்கான தேவையும் தான் போராட்டங்கள் நகர்த்திட்டு போகுது. ஒற்றை தலைமை, அந்த குழு தலைமை இல்லாமல் ஒவ்வொரு நபர்களுமே தனித்தட்ட ரீதியாக தன்னுடைய அரசியலை மேம்படுத்திட்டு வராங்க. அரசியல் சொல்றது அவங்களுடைய கோரிக்கையும் யாரை நோக்கி போகணும், அதன் பின்னணியில் யார் யார் செயல்படுறாங்கன்ற ஒரு தெளிவு இருக்குங்க. அது முதல் நாள் வேற ஒரு சிலையில் இருந்து 2வது நாள் அடுத்த படிநிலை வந்திருக்கு. இன்னைக்கு 3வது நாள் நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்தியாக தான் அதை பார்க்குறோம். 2009 முத்துக்குமார் தோழருடைய இறப்பாக இருக்கட்டும், அவருடைய தியாகத்துக்கு பிறகு வந்த ஈழ போராட்டத்துக்கான ஆதரவாக இருக்கட்டும், 2013 மாணவருடைய எழுச்சியாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த எல்லாமே போராட்டங்கள் இன்னைக்கு 2017 புத்தாண்டினுடைய தொடக்கமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க போராட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. வெறும் ஜல்லிக்கட்டில் தொடங்கின போராட்டம்
ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை நடத்து தடையை உடைன்னு பேசின போராட்டம், பீட்டா தடை செய்யுன்ற போராட்டம், இன்னைக்கு பீட்டாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சப்ஸ்டிடியூரி பாடியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நீக்கணுன்ற அரசியலுக்கு வந்து 2ஆம் நாள்லேருந்து 3ஆம் நாள் இன்னைக்கு நீட் தேர்வை ரத்து செய் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து ஜல்லிக்கட்டு எங்கள் மாடு எங்கள் நாடுன்ற கோரிக்கையோட மாடு விவசாயத்துக்கு அப்போ விவசாயிக்காக குரல் கொடுக்கணுன்ற கோரிக்கை வந்து இன்னைக்கு விவசாயினுடைய தற்கொலைக்கு இல்லது மறைமுகமாக இந்த நிறுவன கொலைக்கு அதை எதிர்த்து இன்னைக்கு முழக்கங்கள் வருது. விவசாயிகளுக்கான தீர்வை நோக்கி பயணிக்கணுன்ற அளவுக்கு தெளிவை நோக்கி போறாங்க. முழக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, தெளிவாக போறாங்க. தொடர்ச்சியாக மாணவர் இளைஞர்கள் ஒருங்கிணைந்த போராட்டமாக இது. அப்ப நீங்க உங்களுடைய கருத்தை நான் இப்படி எடுத்துக்கலாமா? ஒருவேளை ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் சீறி பாய்ந்தாலும் கூட இந்த போராட்டம் விவசாயிகளுக்கான பிரச்சனை நோக்கி இது நீளும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக. இப்போ வெளியில இருந்த கேள்விகள் எப்படி எழுப்புறாங்கன்னா, வெறும் ஜல்லிக்கட்டுக்காக பேசுறீங்க அப்படின்னாங்க. அதை மீறி இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டை தாண்டி இந்தியாவினுடைய அங்கம் வகிக்கின்ற மற்ற பண்பாட்டு கூறுகளில் தலையிடக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸை எதிர்த்தும் அவங்களுடைய நியாயத்தன்மையை கேட்கணும், மாநில உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், கூட்டாட்சி தன்மையை வந்து புரிந்து கொள்ளணுன்ற கோரிக்கைக்கு வந்து அதுதான் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் வந்து இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை நோக்கி போயிருக்காங்க. விவசாயிகளுடைய தற்கொலைக்கு எது காரணம், விவசாயிகளுடைய இறப்புக்கு எது காரணம்? நீர் இல்லை. நீர் இல்லைன்னா அந்த நீருக்கு என்ன தேவை? விவசாயிகளுடைய இழப்புக்கு நஷ்டஈடு வழங்கணும், நிலத்துக்கு நஷ்டஈடு வழங்கணும். அதை தாண்டி தொடர்ச்சியாக விவசாயிகள், அடுத்தது மாணவர்களுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட் தேர்வை, தொடர்ச்சியாக அது தன்னுடைய பரிமாணத்தை வளர்த்துக்கிட்டே போகுது. போராட்டம் ஓயாது, நிச்சயமாக அதை நோக்கி பயணிக்கும். திரு சரவணன் தங்கப்பா, இவர்களுக்கு இங்க இப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய 18 இளைஞர்கள் பெரிய அளவில் ஒரு 2-3 தலைமுறையாக விவசாயத்தோடு தொடர்பில்லாத இளைஞர்கள் வச்சுக்க அந்த மாதிரி இளைஞர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட கள நிலவரத்தை எந்த அளவிற்கு ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதே அளவிற்கு புரிந்து கொள்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு இன்ன பிற விஷயங்கள். அப்போ இந்த போராட்டத்தை திரு செம்பியன் சொல்ற மாதிரி அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகர்த்துகிறோம் அப்படின்னு சொன்னா அது குறித்த புரிதலையும் அது குறித்த ஒரு தெளிவான பார்வையும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் யார் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள்? அந்த மாதிரியான முயற்சிகள் ஏதாவது போராட்ட களத்தில் நடந்துகிட்டு தான் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு அதை முறையாக பயிற்றுவிக்கக்கூடிய ஏதாவது கூறுகள் இந்த போராட்டத்திற்குள் இருக்கிறதா? அதுக்கு முன்னாடி தோழர் சொல்கிறதுக்கு ஒரு மீத்தேன் திட்டம் தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க. தொடர்ச்சி மீத்தேன் திட்டத்தில் போராட்ட காலத்தில் இயங்கிட்டதுனால தமிழ்நாடு அரசு தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு சிறப்பு அன்றைக்கு அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து நாங்கள் மீத்தேன் திட்டம் செயல்படுத்துவதற்கான அனுமதியை கோரி பசுமை தீர்ப்பாயத்தை ONGC ஏற்கனவே மனு தாக்கல் பண்ணியிருக்கு. சேலுக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. மீத்தேன் திட்டம் தடை செய்யப்படவில்லை. அங்கே எந்த விதமான இதில் தொடர்ச்சியான மக்களுடைய விரோத போக்கு அங்கே ONGC தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்குது. இப்போது நாங்கள் போராட்ட காலத்துலேருந்து தான் வரோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தீர்ப்பின்படி தான் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீர்ப்பை கர்நாடகாவும் மதிக்க மாட்டேங்குது, கேரளா மதிக்க மாட்டேங்குது, நாங்கள் ஏன் மதிக்கணும் தான் மக்களுடைய கோரிக்கை முழக்கம் அங்கே இருக்குது. இது சாதாரண மக்களே கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா அந்த தீர்ப்பை ஒரு மாநில அரசாங்கம் மதிக்கலை, ஒரு கர்நாடக அரசாங்கம் மதிக்கலை, ஒரு கேரளா அரசாங்கம் மதிக்கலை. ஸோ நாங்கள் ஏன் மதிக்கணுங்க மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து இது சென்னைங்கிறது தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய மகன்களும் சரி, ஒவ்வொரு கொங்கு நாட்டில் உள்ள நெசவாளர்களாக இருக்கலாம், இப்போ எல்லாருமே இங்கே வந்து இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள மக்கள் என்பவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிபலிப்பான மாணவர்கள் தான். இவங்க தனியாக இங்கேருந்து யாரும் வரல. தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதியிலிருந்து சென்னை நோக்கி வந்த மக்கள், அவர்களுக்கும் அவருடைய பகுதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பிரச்சனையை நாளைக்கு எப்படி வடிவமைனா இல்லை அது முறையாக அவங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறதாங்க போராட்ட காலத்தில் இல்லை, எல்லாருக்கும் தன்னுடைய இடம் சார்ந்த பிரச்சனைகள் தெளிவாக தெரிகிறது. ஸோ இது ஒரு கட்டத்தில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தலாம். இப்போ இன்றைக்கி பயிற்றுவிக்க தான் இல்லை, மாணவர் அங்கே போராடும் அனைவருக்கும் தன்னுடைய பகுதி சார்ந்த பிரச்சனைகளுடைய பாதிப்புகளை தெரிந்திருக்கிறார்கள். அதை நோக்கிய பயணத்திற்கு அவருக்கு வழி தெரியவில்லை. நம் நண்பர்கள் சிலர் சொன்னாங்க, இவர் செம்பியன் பேசிய நீட் தேர்வை பற்றி அலங்காநல்லூரில் சிலர் பேச முற்பட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்கள், விவசாயிகள், அந்த நண்பர்கள் கேட்ட கேள்வி, ஜல்லிக்கட்டுக்கான விஷயத்தை பற்றி பேச சொன்னால் தம்பி வந்து பரீட்சையை பற்றி பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு நண்பர் சொன்னார். அப்போது இது தவறில்லை. அப்போ நீட் தமிழகத்திற்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கருதுவீர்கள் என்று சொன்னால், போராட்டக்காரர்கள் கருதுவீர்கள் என்று சொன்னால், அதை அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய சாமானிய சகோதரர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் போராட்டக்காரர்களுக்கு இருக்கிறது. ஜல்லிக்கட்டு முக்கியம், விவசாயம் முக்கியம், மீத்தேன் பிரச்சனை முக்கியம் போராட்டக்காரர்கள் கருதுவீர்கள் என்று சொன்னால், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பற்றிய கள நிலவரத்தை பெரிய அளவில் புரிந்து கொள்ளாத, பிராக்டிக்கலாக புரிந்து கொள்ளாத இளைஞனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இந்த போராட்ட குழுவினருக்கு இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதா என்னுடைய கேள்வி. செம்பியன் இந்த கேள்வி நான் குறுக்கிடணும், மன்னிக்கணும்.
நம்மளுடைய சிலபஸ் அது மாதிரியான ஒரு சிலபஸ். அந்த சிலபஸை மீறி இங்கே வந்து சோஷியல் ஒர்க்குன்றதே ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்காக பார்க்கக்கூடிய சிலபஸில் நம்ம இருக்கோம். அதை மீறி வெளியே வரக்கூடிய மாணவர்களை இப்போ மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி வந்துடுறாங்க. நான் களத்தில் இருந்தால் நேரடியாக வரேன், கடற்கரையிலேருந்து. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒரு குழுவாக 5 நபர்களாக ஒவ்வொரு போராட்டம் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் போய் அனிமல் செக்ஸ் செலக்டிவ் செரோம்ன்ற அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் கூட இவங்க போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை பற்றி மருத்துவ ரீதியாக அவங்க பேசுகிறாங்க. இயற்கை விவசாயம் சார்ந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வேர்கள் சொல்லி சில தோழர்கள் அவங்க வராங்க. அவங்க மரம் வளர்ப்போம்ன்ற ஒரு கோரிக்கை வச்சு அவங்க இங்கே வந்து நம்மாழ்வார் ஐயாவுடைய அரசியல் எப்படி போச்சு, இயற்கை சார்ந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, விவசாயம் என்ன, விவசாய முறையில் எப்படி பசுமை புரட்சின்ற பேரில் எப்படிலாம் நஞ்சுகள் கலந்தாங்க. அங்கே போராட்டமே 5 பேர்களாக ஒவ்வொரு ஆளையும் எஜுகேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த இடத்துல இருந்து இன்னொரு தரப்பு வராங்க. ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வரக்கூடிய தோழர்கள் அங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் அவங்க முன்னுரிமைப்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஐஐடி மெட்ராஸ் கொடுக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி ஒவ்வொரு போராட்டமும் அது கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு. பல விதமான இந்த சுற்றுச்சூழலில் நம்ம இந்த வெளியில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்ற எஜுகேட் பண்ணுற ஒரு தளமாக அது மாறிடுச்சு. போராட்டம் ஒரு கொண்டாட்டமாகவும் படிப்பினை வந்து ஒரு கற்பிக்கும் விதமாகவும் தெரிஞ்சவங்க கற்பிக்கிறாங்க, தெரியாதவங்க கற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த போராட்டம் மாறுது. அதை நான் இங்கே சொல்லணும்னு பதிவு. அவர் சொல்ல தொடர்ச்சியாக இன்னைக்கு மதியானம் நான் போயிருந்தேன். மதியானம் போராட்ட காலத்தில் தான் பேசினேன். ஒரு 5000 இளைஞர்கள் மத்தியில் தான் பேசியிருந்தேன். அப்போ நான் பேசுகிற வந்து தமிழ்நாடு மக்களுக்கு பிளவுபடுத்துகிற ஜாதியை பற்றி பேசினேன். நான் ஜாதிய கோட்பாடுகள் பேசினேன். ஜாதி எப்படி தமிழை வந்து பிளக்குது, இந்த ஜாதிய தத்துவத்தை எப்படி நம்ம உடைக்கணும், எப்படி நம்ம ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் முன்னேறின பற்றியான இரலவெண்ட்டாக இருந்தால் கூட, ஆனால் இந்த தமிழ் பண்பாடுன்னு கூறும்போது இந்த ஜாதி ஒழிப்பு ஒரு முக்கியமான கூறுகளாக இருக்குது. என்னோட கொள்கை சார்ந்த விஷயம். அதை நான் வந்து நேர்த்தியாக அங்கே பதிவு பண்ணும்போது பிறகு அதுக்கு உண்டான விஷயத்தில் நானும் நீட்டை பற்றி பேசுறது, மக்களோட விஷயத்தை கேட்குறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த போராட்டம் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செந்தில் இப்போ வந்து படிப்பனை என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் சேர்ந்தது சோஷியல் மீடியா, இன்னைக்கு வந்து இணையதளம், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கிட்டத்தட்ட எல்லா இளைஞர்களுக்கும் சோஷியல் மீடியா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு. முன்னெல்லாம் ஒரு இஷ்யூ எடுக்கணும்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் 80களியோ இல்லை 70களியோ போய் அரசியல் கட்சி தலைவர்கிட்ட போய் பேசணும். அந்த கட்சி தலைவர் வந்து அதை உள்வாங்கிக்கணும். பிறகு அந்த கட்சி தலைவர் வந்து போராட்டம் அறிவிப்பார். பிறகு போராட்டம் அமையும். பிற கட்சிகள் வந்து சேருவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, மாணவர்களுக்கு நேரடியாக செய்தி போய் சேர்ந்துருது. இதுக்குண்டான அரசியல் சேர்ந்தது, நல்லதும் சேருது, கெட்டதும் சேருது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு, ஜல்லிக்கட்டு எதிர்ப்பான விஷயங்கள் பற்றியும் ரெண்டுமே சேருது. அதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இது இதில் நாயனை முற்பட்டு தான் அவன் வந்து களத்துக்கு வரான். அப்படின்னா இங்கே இருக்கிற சோஷியல் மீடியா, அப்புறம் தொலைக்காட்சிகள் நீங்கள் பண்ணுற விவாதங்கள், பிறகு வந்து அவன் வந்து தமிழ்நாட்டில் வந்து படிப்பறிவு தன்மை, இங்கே ஏற்கனவே ஒரு சமூக ஆல்ரெடி எஜுகேட் ஆகி தான் எல்லாமே ஓரியன்ட் ஆகிட்டு தான் களத்துக்கு வராங்க. இப்போ அது ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு போராட்ட காலத்தில் இருக்க வந்து ஏற்கனவே போராட்ட தளத்தில் ஏற்கனவே பயணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ புதுசாக வந்த மாணவர்களுக்கு வகுப்பை எடுக்கிறாங்க. இப்போ ஒரு போராட்டம் நீங்கள் இன்னைக்கு எடுத்த போராட்டம் விட்டுருங்க, பல்வேறு போராட்ட சிறு போராட்டங்கள் குழுக்கள் நடக்காம உடனே போராட்டம் முடிச்சு எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது பயிற்சி வகுப்புகள் தான் நடந்துட்டு இருக்கும். திரு எழிலன், இப்போ அடிப்படையில் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கக்கூடிய பலரும், ஜல்லிக்கட்டை ஆதரிக்கக்கூடிய ஏராளமானவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு அதை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் எத்தனை பேர் நீட்டை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதில் எத்தனை பேர் வந்து மீத்தேனுக்கு எதிராக இருப்பார்கள், நீட்டை எதிர்ப்பார்கள், அது மீத்தேனுக்கு எதிராக இருப்பார்கள்? இல்ல இந்த மாதிரியான உன்ன கூட வெளிப்படையா சொல்லுங்க. இப்ப கூடங்குளமே எடுத்துங்களா, இப்ப கூடங்குளம் ஆரம்பிக்கும் போது, கூடங்குளம் போராட்டம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு கூடங்குளக்கு எதிர்ப்பாக நிக்கல. இப்ப காலகாலமே இப்ப கூடங்குளத்தை கரண்ட் வருது சொல்லி விழிப்புணர்வு ஃபுகுஷிமா நடந்ததுக்கு அப்புறம் அது கூட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பல இயக்கங்கள் பண்ணதுக்கு அப்புறம் கூடங்குளத்துல வந்து நியூக்ளியர் ரியாக்டர் இருக்க கூடாது போல இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர நிலைமையில தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு டிவிஷன் வருதா இல்லையா? நடந்துட்டா இருக்கு இல்லையா? நான் வரேன். திரு முத்துப்பாண்டி, நீங்க ஜல்லிக்கட்டு ஆர்வலர் என்பதை தாண்டி ஒரு வழக்கறிஞரும் கூட. தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது தமிழகத்திற்கு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த இடத்துல இயல்பாகவே இந்த எழுவர் விடுதலை தொடர்பான பிரச்சனை வருகின்ற பொழுது தமிழக அரசுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, உச்சநீதிமன்றம் சொன்ன பொழுது அதற்கான அதிகாரம் இல்லை என்ற வாதங்கள் வைக்கப்பட்டது மத்திய அரசின் தரப்பில் தான். ஆனால் இப்பொழுது அதிகாரம் இருக்கிறது என்ற வாதம் வைக்கப்படுகிறது. சட்ட ரீதியாக இதற்கான அதிகாரம் உள்ளபடியே தமிழக அரசிற்கு இருக்கிறது என்று சொன்னால் தமிழக அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய பந்தை மத்திய அரசை நோக்கி தள்ளுகிறதா? நிச்சயமா சொல்றேன், தமிழக அரசாங்கத்திட்ட முழுமையான அதிகாரம் இருக்கு. முழுமையான அதிகாரம் ஆர்டினன்ஸ் போட்டு அழகாக கொண்டு போகலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இதே நீங்க சொல்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு மாநாட்டில் போய் அழுதாரு, கண்ணீர் விட்டு கதறினார். எதுக்கு கதறினாரு? மத்திய அரசாங்கம் நோக்கி தான் கதறினாரு. எங்களால் முடியலங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த கொலிஜிய முறைப்படி நீதிபதிகளை சரியான முறையில் கொடுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றம் பல முறை கண்டிச்சு மத்திய அரசாங்கம் நோக்கி.
ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாராபட்ச முகமாக தான் எல்லாரையும் நடந்துட்டு வராங்க. நீதிமன்றத்திலையும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் நடந்துக்கிட்டுறாங்க. தமிழ்நாட்டில் காவிரி மேலாண்மை வர சொல்லி பல வருஷமாக போகிறான்னா இன்னைக்கு தண்ணி உருவாய் தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே இப்போ விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். அப்பவும் மத்திய அரசாங்கத்துடைய நெஞ்சில் ஈரம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அங்கே கல்யாண நெஞ்சில் எப்படி ஈரத்தை எதிர்பார்க்க முடியும்? இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நமக்கு சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னாக நமக்கு தமிழக முதல்வர் இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் வந்து பரபரப்பாக தமிழக அரசாங்கம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு எம்எல்ஏ உடனே கூடினாங்க, சட்டமன்றத்தை கூட்டினாங்க, உடனே எம்எல்ஏலாம் சேர்ந்து உடனே சிஎம் சீட்டுக்கு ரெடி பண்ணாங்க, பரபரப்பாக இயங்கினாங்க. இதுவும் சட்டம் தான். ஒரு சிஎம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு பரபரப்பா செய்தாங்க, அதுவும் சட்டம் தான். அதே போல இது போல் இயங்கவில்லை அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்க. அது ஆட்கள் அதே மாதிரி ஏதோ ஒதுக்கீடு அது 60 சரி, இப்போ 69% இடஒதுக்கீடு ஏற்கனவே எழிலன் பதிவு செய்திருந்தார். ஏன் இவ்வளவு இடஒதுக்கீட்டுக்கு ஆர்டிகல் 31C அடிச்சு 9th ஷெட்யூல் தூக்கி போட்டாங்க. முடிச்சிருங்க போட்டாங்க. அப்ப இந்த பரபரப்பான இயக்கங்கள் நமக்கு சட்டத்தில் இருக்கு. அதே போல பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு நகர்ப்புறங்களையும் பொதுவாக்கெடுப்படுத்து இந்த ஜல்லிக்கட்டை கொடுக்கணும்னு சொன்னா அதை எந்த சுப்ரீம் கோர்ட்டும் கேட்க முடியாதுங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுங்க நமக்கு. சரி, நான் ஒரு எவருமே கேட்க முடியாது. நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திருமுத்துப்பாண்டி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நம்முடைய திரு ஐயாக்கண்ணு விவசாயிகள் சங்கங்களின் சார்பாக திருச்சியிலிருந்து இணைகிறார். அவரை முன்னதாகவே வரவேற்று அவரோடு இணைந்து விவசாயிகள் மாண்டு போன விவசாயிகளினுடைய குடும்பங்களுடைய பிரதிநிதிகளும் இணைகிறார்கள். இந்த பிரச்சனை சல்லிக்கட்டு மட்டும் சார்ந்ததல்ல, இது விவசாயிகளுடைய பிரச்சனையும் சார்ந்தது. விவசாயிகளை நோக்கியும் இது நீட்டிக்க வேண்டும் என்ற மாணவர்கள் இளைஞர்களுடைய அந்த போராட்டக்களம் அதை நோக்கி விரிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய குடும்பங்களின் பிரதிநிதிகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவர்களின் கண்ணீரை பதிவு செய்யக்கூடிய கேள்வி நேரமாக இது இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். தமிழகம் தாண்டி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சல்லிக்கட்டு காளைகளுக்காக தொடங்கிய போராட்டம் மாட்டிற்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்காக என்ற முழக்கங்களை இன்றைக்கு மெரினா கடற்கரையில் பார்க்க முடிந்தது. காளைகள் மட்டுமல்ல, காவிரியும் வேண்டும் என்ற முழக்கங்களையும் கேட்க முடிந்தது. இந்த தளத்தில் இது விவசாயிகளுடைய பிரச்சனையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து நாம் பேசலாம். திரு ஐயாக்கன் அவர்கள் விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருச்சி நிலையத்திலிருந்து. ஐயா வணக்கம். இந்த எழுச்சி மிகுந்த இந்த மாணவர் இளைஞர் போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விவசாயியா உங்களுடைய பார்வை இந்த மாணவர்கள் சல்லிக்கட்டிற்காக போராடக்கூடியதை எப்படி உணர்றீங்க ஐயா? ஐயா, இன்றைக்கு மாணவர் சமுதாயம், எழுச்சி மிகு மாணவர் சமுதாயம், மாணவ செல்வங்கள், மாணவ தங்கங்கள் இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் போராடல, காவிரிக்காகவும் போராடுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். காவிரி நதிக்காக போராடி கூறியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்காக போராடுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். இது எங்களுடைய மனதிலே, எங்களுடைய நெஞ்சிலே பால் வார்த்த மாறி இருக்குது. மாணவ செல்வங்களே, விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு ஆளே இல்லை. விவசாயிகள் எல்லாம் தரம் தாழ்ந்த மக்கள், இரண்டாம் தர குடிமக்கள், அவர்களை தீண்ட தகாதவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்காக போராடுகிறோம். அந்த காளைகள் யாருது? எங்க விவசாய காளைகள். நாங்க சாவடி செய்துதான் அந்த காளைகளுக்கு தீனி போடுறோம். எங்களுக்காக போராடுகிறோம், எங்களை காப்பாற்றுகிறோம், காவிரி நதியை காப்பாற்றுகிறோம் என்று அந்த தங்கங்கள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய இளைய தலைமுறைகள் இன்றைக்கு தலையெடுத்திருப்பதால்தான் எங்களுக்கு ஒரு வாழ் உரிமை கிடைக்கும், எங்களை காப்பாற்ற முடியும். எங்கள் விவசாயிகள் இனிமேல் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள், அங்கே அங்கே மயங்கி விழுந்து சாவ மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இன்று பாருங்கள், யாருடைய தலைமையிலும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்று விவசாயிகளுக்காக, விவசாயியுடைய ஜல்லிக்கட்டு மாட்டிற்காக, காவிரி நதிக்காக, எங்களுடைய வளமைக்காக போராடுவது இருக்கிறார்கள். மாணவ தங்கள் விவசாயிகளை காப்பாற்றுங்கள். நீங்க காப்பாற்றினாதான் நாங்க
ஏனென்றால் விவசாயிகளை இரண்டாம் தர குடிமக்களாக ஆளுங்கட்சியும் பார்ப்பதால் தான் இன்று நாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோம். இன்று மாணவர்கள் தான் முறித்தெறிய போகிறார்கள், எங்களை காப்பாற்ற போகிறார்கள். எங்களை காப்பாற்றுவதற்கு கடவுளே அனுப்பியுள்ள ஒரு தங்கங்கள் தான் இந்த மாணவ தங்கங்கள். ஐயாக்கன்னு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். விவசாயிகள் இங்கே மரணம், தொடர்ச்சியாக விவசாயிகள் மரணம் குறித்த செய்தி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வந்த பொழுது ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றாலும் இவ்வளவு பெரிய எழுச்சி மிகுந்த போராட்டமாக அது மாறாத ஒரு நிலையத்தை நம்ம பார்த்தோம். சல்லிக்கட்டிற்கு ஆதரவாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி மிகுந்த போராட்டம் அது வந்திருக்கிறது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் விவசாயிகளுக்கும் சேர்த்து அவர்கள் போராடுகிறார்கள் அப்படிங்கிறீங்க, நாங்களும் களத்தில் ஆங்காங்கே அதை காண்கிறோம். ஆனாலும் கூட மிக பிரதானமாக இது சல்லிக்கட்டிற்கான போராட்டமாக மட்டுமே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது இது விவசாயிகளுக்கான போராட்டத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நீங்க இந்த மாணவர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீர்கள்? இந்த மாணவர்களிடம் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இந்த மாணவ தங்கங்கள்லாம் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். அவர்களெல்லாம் இன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, விவசாயிகள் வயல் காய்ந்து விட்டு இறந்து விடக்கூடாது, காவிரி நீருக்காகவும் போராடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அது எங்க மனசுல பாலை வார்த்திருக்கிறது. எங்களை மாணவ தங்கங்கள் காப்பாற்றுவார்கள். 67க்கு முன்பு எப்படி இந்தி இந்த நாட்டிலே நுழையக்கூடாது என்பதற்காக போராடி வெற்றி பெற்றார்களோ, அதே போல இன்று விவசாயிகளை வேறு தொழிலுக்கு போ என்று சொல்லாமலும், விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, அந்த விவசாயிகள் இந்த நாட்டிற்கு உணவு படைப்பவர்கள், விவசாயிகள் எல்லோருக்கும் உதவி செய்பவர்கள் என்ற நோக்கிலே இன்று மாணவர்கள் எங்களுக்காக காவிரி பிரச்சனையை பற்றி பேசுவேன் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல விவசாயிகள் தற்கொலை சாவிலிருந்து காப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, விவசாயிகள் வாழ்விலே ஒரு வளம் சேர்க்கும், ஒரு நலம் சேர்க்கும், எங்களை காப்பாற்றும் நம்புகிறோம். ஐயாக்கண்ணு, ஒருவேளை சல்லிக்கட்டிற்கான தடை நீக்கப்பட்டு விட்டால் இந்த போராட்டம் நிறைவு பெற்றுவிடும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது சல்லிக்கட்டிற்கான அனுமதி கிடைத்துவிட்டால் இந்த போராட்டம் நிறைவு பெற்று விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஐயா, ஜல்லிக்கட்டுக்கு ஆர்டர் கிடைச்சா கூட, நிறைவு பெற்றிருந்தா கூட, இந்த மாணவர்கள்லாம் விவசாயிகள் இப்ப அன்பு கொண்டு விட்டார்கள். விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். நாம் மூதாதையார்கள் அப்பா தாத்தா செஞ்ச விவசாயத்தை, விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். அதுவே ஒரு எழுச்சி விவசாயிகளுக்கு. இதை பார்த்த உடனே எங்க விவசாயிகள் எழுச்சி வந்துருச்சு. மாணவர்களும் எங்களை ஆதரிப்பார்கள், சரியா? நன்றியாக போராடுவார்கள். எந்த மோடி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்பதற்கு நடவடிக்கை எடுத்தாரோ அந்த மோடியை எதிர்த்து போராடுவார்கள், வெற்றி தருவாங்க. நன்றியா. நான் திருப்பி கூட உங்களிடம் வருகிறேன். திரு முத்துப்பாண்டி, நீங்க ஏதோ ஒரு கருத்து சொல்ல முற்பட்டீங்க, உங்களுடைய கருத்து. அதாவது இனிமே ஐயா கண்ணு போன்ற விவசாயிகள் அவருடைய நெஞ்சிலையும் கண்ணுலையும் கண்ணீர் வர்றதுக்கான சாத்திய குறுகள் இனிமேல் கிடையாது. அதை உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது என்னவோ மாணவர்கள் நேற்று நினைச்சு இன்னைக்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க மாதிரி போராட்டம் பண்ண இனிமேல் நினைக்க வேண்டாம். பல நாட்களாக பல்வேறு அரசுகளை சந்தித்த மாணவர்கள் புழுக்கத்தோடு இன்னைக்கு ஜல்லிக்கட்டுங்கிற ஒற்றை ஆயுதத்தை இன்னைக்கு எடுத்து தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது ஒரு மையமாக தான் எடுத்து வந்திருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு 32 மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசு இயந்திரமும் படு வேகத்தில் சுழல்கிற சூழல் வந்துட்டு இன்னைக்கு. இனிமேல் எந்த நபரும் எந்த அரசியலும் எந்த அரசும் தப்பிக்க இயலாது. ஏற்கனவே தூசி தட்டி வைக்க சொல்லிட்டான். சட்டமன்றத்தையும் பாராட்டும் தூசி தட்டி வைங்க, இனிமேல் எங்கிட்ட பேசுங்கன்னு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புகளும் இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய போராட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஆதரவு கொடுப்பாங்க. வணிகர் மக்கள், அவங்க ஓட்டுநர் பெருமக்கள், தொழிலாளர்கள்னு இன்னைக்கு ஒவ்வொரு போராட்ட காலத்தையும் பாருங்க. இன்னைக்கு அத்தனை அமைப்புகளும் இன்னைக்கு இவன்ட்ட நிற்கான். ஐயா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கேன்ட்டு. மாணவர் இன்னைக்கு தலைவனாக மாறிட்டான். நாளைக்கு மாணவர் தலைமை தான் நாளைக்கு ஆட்சிகள் அமைக்கும். இன்னைக்கு சொல்லிடுறேன், இந்த கூட்டத்தில் சுனாமி போல இருக்கிற கூட்டத்தில் கூட சில அரசியல் முன்னெடுப்புகள் வந்துச்சு. அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு எங்கள் மக்கள் இன்னைக்கு போனாங்க, மாணவர் மக்கள் போனாங்க. அவன் இன்னைக்கு பாடுற பாட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். என்னங்கச்சா உங்க சட்டம்
என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்க கொட்டம். இப்படி பாட ஆரம்பிச்சா இன்னைக்கு இனிமே ஒரு பயலும் திரு முத்துப்பாண்டி நான் உங்க வாதத்தை திரு முத்துப்பாண்டி உங்க வாதத்தை நான் எப்படி எடுத்துக்கிறது திரு முத்துப்பாண்டி உங்க வாதத்தை நான் எப்படி எடுத்துக்கிறது சல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டாலும் கூட இந்த போராட்டம் முடியாதுன்னு எடுத்துக்கிறதா உங்க வாதத்தை? 100% மாணவர்கள் போராட்டம் இன்னைக்கு தன்னிச்சையா எழும். அதுல எந்த மாற்று நன்றி நன்றி திரு முத்துப்பாண்டி நன்றி. தீபிகா அவரிடம் செல்லலாம், மெரினாவில் இருந்து இணைந்திருக்கிறார். தீபிகா, இங்கே பேசிய திரு ஐயா கண்ணு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாரு, விவசாயிகளுக்காகவும் சேர்ந்து இந்த மாணவர்களும் இளைஞர்களும் குரல் கொடுக்க தொடங்கி விட்டார்கள், இனி நாங்கள் விவசாயிகள் நிச்சயமாக சாக வேண்டிய நிலை வராது அப்படிங்கிறாரு. மாணவர்கள் அந்த புரிதலோடு அங்கே இருக்கிறார்களா? இது விவசாயிகளை நோக்கி, இன்னும் குறிப்பாக சொன்னால் காவிரி மேலாண்மை வாரியத்தை நோக்கி அழுத்தம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இந்த போராட்டம் நகரும் அப்படிங்கிற ஐயா கண்ணு, முத்துப்பாண்டி போன்றவர்களுடைய வாதத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பா ஒருவேளை இந்த ஜல்லிக்கட்டை வந்து போன வருஷம்லாம் அவங்க பண்ண மாதிரி ஒரு உரிய பாதுகாப்போட நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது இந்த அளவுக்கு பெருசாகாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த பிரச்சனையோட வேர் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து இது விவசாயிகளுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றத இருக்கிற பிரச்சனைகள் வந்து அரசாங்கம் செய்யணும் அப்படின்றத தாண்டி நம்மளா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை பத்தி எல்லாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லலாம். தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்க இளைஞர்கள் வந்து ஒரு குடும்பம் ஒரு விவசாய குடும்பத்தை தத்தெடுத்துக்கலாம். ஸோ அவங்க உற்பத்தி செய்யற பொருட்கள் வந்து நம்ம கிட்ட டைரக்டா வந்து சேரும்போது அவங்களுக்கு லாபம் அதிகமா அமையும் அப்படின்னு ஆரம்பிச்சு மீத்தேன் திட்டத்தினால நம்ம நிலத்தை எப்படியெல்லாம் வீணாக்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து இன்னும் சொல்லணும்னா இந்த ஜல்லிக்கட்டு இது வந்து தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்துடும் அப்படின்றது தான் ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. ஆனால் இப்போ இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து கிராமங்களில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் போய் பார்க்கல. இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு இடத்துலையும் குழுமி போராடுறது, மெரினால நீங்கள் பார்க்குறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய க்ரௌட். இதை தாண்டி ஒரு தெருவுலையும் வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க அங்கங்கே குழுவாக வந்து உட்காந்து அந்த இடத்துல வந்து சும்மா கோஷம் போடுறதோடு நின்றுடாம பிரச்சனை என்ன நடக்குது, அந்த பிரச்சனையோட ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறதுலேருந்து ஒருத்தவங்க கிராமத்துலேருந்து வந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரோடையும் பகிரப்படுது. அப்படி சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போதே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் நடக்குது, ஆனால் அவங்களுக்கு இந்த பேர் தெரியாது. நீங்கள் இப்போ கிராமங்களில் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, காளைகளை வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து ஒரு ஊசி மூலமாக தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேச்சுரல் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கிறது இல்லை. இது வந்து கண்டிப்பா அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம நடக்கிறது. அரசாங்க மருத்துவமனை ஒரு புரிதலோடு தான் இந்த போராட்டம் நகர்கிறது. ஒரு புரிதலோடு தான் இந்த போராட்டம் நகர்கிறதுங்கிறீங்க இல்லையா? ஒரு புரிதலோடு தான் இந்த போராட்டம் நகர்கிறது அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா இது வந்து வாடிவாசலை திறந்து விட்டா ஓயிர கூட்டம் கிடையாது. அதோட இந்த போராட்டம் முடிய போறது அந்த இடத்துல நான் திருப்பி வரேன். மாடுகளை வந்து காட்சி பொருளா இருக்கு. நான் திருப்பி வரேன். தீபிகா வில் கம் பேக் டு சரவணன். இந்த போராட்டம் என்பது வந்து பல்வேறு பிரச்சனைகள் அழுத்தப்பட்ட மக்கள் இளைஞருடைய வெளிப்பாடு தான். இது வந்து ஒட்டுமொத்தமாக பண்பாட்டின் மீதோ தன்னுடைய இயற்கை வளங்கள் மீதோ நடத்தப்பட்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அந்தந்த பகுதி இளைஞர்கள் சென்னையில் குழுமி, அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் அங்கங்கே ஊரில் குழுமி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வழிகள் தேடி கொண்டுதான் அந்த வழி வாடிவாசலிருந்து நின்றது. இந்த வழி என்பது இது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நாளைக்கு நேற்று ஆரம்பித்ததல்ல. இது ஒட்டுமொத்தமாக அழுத்தப்பட்ட ஒரு தொடர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டம். வாடிவாசலின் தடை உடைக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்திலும் சரி வாழ்வாதாரங்கள் நசுக்கப்பட்ட அத்தனை தடைகளும் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் முன்னெடுத்து உடைப்பார்கள். இது ஒரு தொடக்கம் தான். இந்த தொடக்கம் ஏன் உருவானுச்சுன்னா இது ஒட்டுமொத்த அழுத்தத்தினுடைய தொடக்கம். இதனுடைய பிரளயம் என்பது, இதனுடைய விளைவுகள் என்பது இன்னும் போக போக மிகவும் அதிகமாக தான் இருக்கும். சரி, நீங்க இளைஞர்களுக்காக சில அமைப்புகளும் கூட வச்சிருக்கீங்க, அந்த இந்த கேள்வியோட சேர்த்துக்குங்க. நீங்க அதாவது சென்னை வாசிகளுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. சென்னை வாசிகளும் சில அரசியல் புரிதலோட தான் இருக்காங்க. ஊர் மக்கள்ல வந்து சென்னையில வந்து நான் மட்டும் இல்ல, சென்னை வாசிகளும் நிறைய பேர் அந்த போராட்டத்தில் இருக்காங்க. இல்ல ஏராளமான பேரை பார்க்க ஏராளமான பேர் இருக்காங்க. சென்னை பிரதிநிதியாக பேசிட்டு இருக்காங்க சொல்றேன். உன்னோட இதுல இந்த கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சொன்ன மாதிரி அது எல்லா அழுத்தத்தின் வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் அப்படிங்கிற வாதம் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஒரு தொழிலாளர்களுக்கான போராட்டம் இருக்கட்டும், எந்த மாதிரியான போராட்டம் இருக்கட்டும், நீங்க ஒரு 100
100 விழுக்காடு சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னா ஒரு 50, 40, 60 கிடைக்கின்ற பொழுது வெற்றி போராட்டம் நிறைவு பெற்று விட்டதுங்க ஒரு இயல்பாகவே உளவியல் ரீதியாக அந்த மனநிலைக்கு போராட்டக்காரர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். நம்முடைய போராட்டத்தின் வெளிப்பாடாக நமக்கு இந்த வெற்றி கிடைத்து விட்டதுங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். சல்லிக்கட்டுக்கான அனுமதி கிடைக்கப்பட்டு விட்டால் இத்தனை லட்சம் மாணவர்களும் நிச்சயமாக உளவியல் ரீதியாக தங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்ததாக எண்ணி இந்த போராட்டத்தை நிறுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்க அப்படி இல்லை, நிச்சயமாக இது அடுத்த கட்டத்திற்கு நகரும், விவசாயிகளை நோக்கி நகரும், காவிரி மேலாண்மை வாரியத்தை நோக்கி நகருங்கிற வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடைய? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்றது வந்து ஆங்கிலத்தில் வந்து மருத்துவத்தில் வந்து குமுலேட்டிவ் எஃபெக்ட் சொல்லுவோம். அதாவது குமுலேட்டிவ் எஃபெக்ட்னா சேர்ந்து அந்த அடக்குமுறை, இந்த மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டு கூறுகளை எல்லா விதத்திலும் பொருளாதார கூறுகள், பண்பாட்டு கூறுகள், மருத்துவ ரீதியான கூறுகள் எல்லாத்திலும் தடை பண்ணிட்டே இருக்காங்களா, அதோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் சேர்ந்து தான் இன்னைக்கு ஒரு மையமாக இன்னைக்கு வெளிப்பட்டுருக்கு இந்த கோவம். இந்த கோவம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தற்காலிகமானது. இந்த கோவம் வந்து ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் கோவம் தணிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறதோட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போராட்ட வடிவங்கள் வேற பரிமாணமாக போகும். இப்போ தெரிஞ்சோ தெரியாமல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் பட்டிருக்காங்க. இப்போ வந்து தெருக்கு வந்திருக்காங்க. அதாவது உலகமயமாக்கல் கொள்கை வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் இனிமேல் பொது விஷயத்தில் வந்து தலையீடு இருக்காது, பொது பிரச்சனை வந்து தலையிட மாட்டாங்க, ரொம்ப சுயநலவாதிகளாக மாறிட்டாங்க, அவங்க வந்து மார்க்கெட் எக்கானமியில் வந்து அடிமைகளாக்கப்பட்டாங்க என்ற விஷயத்தை வந்து தூள் ஆக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 2009, 2013, 2017 பல்வேறு போராட்டங்கள். அதை நான் சொல்றேன். இப்போ வந்து மாணவர்கள் மக்கள் நடத்தும் போராட்டங்களுக்கு அரசியல்வாதிகள் நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் பின்னாடி வந்து சேர்ந்துக்கிற சூழல் நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அப்பனா எங்கெங்கெல்லாம் எங்களை வந்து ஒடுக்கப்படுற, எங்கெங்கெல்லாம் எங்கள் அடிமையாக்குற, அதுக்கு நாங்கள் வந்து தடக்கலாக இருப்போம் என்று விழிப்புணர்வோட வெளிப்பாடு தான் இந்த கூட்டமே. இந்த கூட்டம் வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு நியூ இயர் கூட்டமாகவோ இல்லை, ஏன்னா இப்போ தான் நியூ இயர் போயிடுச்சு, அப்போ நீங்கள் அப்போ இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்க. ஆனால் அந்த கூட்டத்தோட ஒரு பொறுப்பு மிக்க ஒரு கூட்டமாக இங்கே செயல்பட்டு இருக்க விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து தனியார் வேலையை விட்டுட்டு மருத்துவர்கள், குடும்பங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணால் போராட்டக்காரர்களுக்கு வந்து உணவு வழங்குறதுலேருந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து மக்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த ஏக்க போராட்ட குணம் வந்து இந்த மண்ணில் இருந்துட்டே கொண்டே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு மக்கள் எழுச்சியை வந்து உதாசனப்படுத்துற நினைப்பிலே மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்குதான் என்ன வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த மோடி அரசாங்கம் பதவியேற்று பெற்ற பிறகு அவங்க 2 ஸ்டேட்ல வந்து அவங்க படும் தோல்வி அடைஞ்சாங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வந்து வெஸ்ட் பெங்கால். இந்த 2 மாநிலத்துங்களையும் எப்படியாச்சும் இந்த கூறுகளை வந்து அடிக்கிற விஷயங்கள் தொடர்ந்து கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு, இந்த மோடி அரசாங்கம். அப்பனா அங்கேயும் ஒரு மொழிக்கான அடையாளங்களோட போராடுற ஒரு குழுகுணங்கள் இருக்கு பெங்கால்ல. அப்புறம் மிளகு இங்க தமிழ்நாட்டில் அந்த மொழி சார்ந்த விஷயங்கள், ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கூறுகளை வந்து இந்த அரசாங்கம் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்பனா ஒரு பாரத பிரதமரா மட்டும் செயல்படாம இருக்க மோடி ஒரு அரசியல் கோட்பாடுகளுக்கு செயல்படுத்துற ஒரு வடிவமாக இருக்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. அந்த இடத்துல எடுத்துக்கிறேன் செம்பியன். இப்போ நம்ம அவர்கிட்ட கூட திருப்பி கேட்கலாம். திருச்சியிலேருந்து அங்கே நம்ம உளவு பார்வையில் ஒரு சிறப்பு இதுவே பண்ணோம். களத்தில் போய் விவசாயிகளுடைய மரணங்களை பற்றி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. வறண்டு போன அந்த பூமியில் சுத்தமாக இந்த வருஷம் கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் முற்றிலும் நீங்கள் பல இடங்களில் தண்ணி டேங்கர் லாரியில் வச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு டெல்டா மாவட்டங்கள் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனை தான். அந்த நேரத்தில் விவசாயிகளுடைய மரணத்தில் எழாத ஒரு எழுச்சி மிகுந்த போராட்டம் அப்படிங்கிறது சல்லிக்கட்டிற்கு ஆதரவாக எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? இந்த அவ்வளோ பெரிய மரணம், விவசாயிகளுடைய மரணத்தில் அந்த போராட்டம் எழாத ஒரு நிலை சல்லிக்கட்டிற்காக எழுந்திருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி இது எல்லாம் சேர்ந்து அழுத்தம்னு எடுத்துக்கிறதா? இது அடுத்தடுத்த போராட்டங்களுக்கும் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நீளும் அப்படின்னு நம்ப முடியுமா? 8ஆம் தேதி சென்னையில் ஒரு கூடல் ஏற்பட்டது. அது வந்து ஒரு சின்ன நிகழ்வாக திட்டமிடப்பட்டது. அதை திட்டமிட்டவங்க கூட அது மிகப்பெரிய நிகழ்வாக மாறும் நம்பலை. ஆனால் அந்த நிகழ்வினுடைய கூட்டத்தில் திரண்ட மக்களுடைய வெள்ளம், அந்த இளைஞர்களுடைய வெள்ளமும் இளம்பெண்களுடைய வெள்ளமும் அங்கே முடிஞ்சிட்டு அங்கே இருந்து அப்படியே கலைஞ்சி போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அதன் பிறகு சேப்பாக்கத்தில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வெறும் 50 நாற்காலியோடு தொடங்கின உண்ணாவிரத போராட்டம் நாற்காலிகள் 1000 ஆகுது, பந்தல் 10, 20, 30 தாண்டி போகுது. அந்த போராட்டம் தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே வருது. 8ஆம் தேதி வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் பேசலை. இந்த போராட்டம் 8ஆம் தேதி சென்னையில் தொடங்கும் போதே விவசாயிகளுடைய அந்த மரணத்தை தொடர்ந்தும் போகுது. மக்கள் வந்து இயல்பாகவே இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குங்க. அவங்க வந்து ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி விவசாயத்தை நோக்கி ஓடி வராங்க. அவங்க வந்து விவசாயம் மிகப்பெரிய ஒரு நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் கேட்டவங்க, நான் ஐடி செக்டாருக்கு போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், நான் படிச்சுட்டு இப்போ நான் விவசாயத்துக்கே வரேன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மாறுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்குங்க. அது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது. அந்த தொடக்கத்தில் இப்போ அவர் சொல்லும்போது உண்மையாக வருத்தமாக இருந்தது. ஒரு விவசாயி எனக்காக சோறு போடுறதுக்காக தான் போகிறான்.
அவன் செத்து போகிறான், எனக்கு சோறு போட முடியல அப்படின்னு. எதுக்காக செத்து போகிறான்? அவனுக்கு சோறு இல்லைன்னு செத்து போகிறான். எனக்கு சோறு போட முடியலன்ற நிலத்தில் நின்று அவனுக்கு சோற முடியாத நிலவில் இங்கே அரசு நடக்கிறாங்க. அதை நோக்கி இப்போ மாணவர்கள் வராங்க, உணர்வுகள் வருது. உண்மையாகவே இது வெறும் இந்த டிபேட்டுக்காக வெறும் மேடைக்காக பேசுறதாக சொல்லலைங்க, உள்ளார்ந்தே சொல்கிறோம். நிச்சயமாக இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டோட முடியாது. இது தொடர்ச்சியாக நிச்சயமாக சொல்கிறோம், அடித்து சொல்கிறோம். உணர்வுகளை புரிஞ்சிருக்காங்க, விவசாயிகளுடைய அந்த பிரச்சனையை உணர்றாங்க. இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு அலங்காநல்லூர் போயிருந்தோங்க. அலங்காநல்லூர் போகும்போது ஒரு மாடை பிடிச்சிக்கிட்டு போகிறார் ஒரு விவசாயி. போகும்போது அந்த மாடை வந்து ஒரு தொடுறாரு, ஒரு நண்பர் தொட்டுட்டார். அது திடீர்னு அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் ஒரு கத்துது, அது கத்துதுன்னு கூட சொல்ல முடியல. அவரது யாராவது என் புள்ள மேலே கை வச்சது அப்படின்னாரு. யாராவது அவர் புள்ள மேலே கை வச்சோம், நாங்கள் யாரோ ஏதோ அவர் சின்ன குழந்தை ஏதோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த விவசாயியோடைய நிலத்துக்கு இரவு நாங்கள் போகிறோம், ஒன்றுமே இல்லை. இங்கே மதுரையில் அவர் அமைதியாக இருக்கார், அவருடைய நிலம் அப்படி இருக்குது. அவங்களுடைய உணர்வுகளை இவங்க உள்வாங்கிட்டாங்க. அவங்க யாருக்காக கஷ்டப்படுறாங்கன்ற புரிதல் இவங்க கிட்ட இருக்குது. இது நிச்சயமாக விவசாயிகளுடைய பிரச்சனையை நோக்கி போகும். காவிரி மேலாண்மை வாரியத்தை இந்த அரசு அமைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. இங்கே வந்து இறந்து போன அதிர்ச்சி மரணமும் அந்த நிலம் பிளந்து போகிறத பார்த்து நெஞ்சு பிளந்து போன விவசாயிகளுடைய இறப்பை வந்து இந்த மாணவர்களும் இளைஞர்களும் விட்டுட்டு போக மாட்டாங்க. சார், திரு முத்துப்பாண்டி, இந்த போராட்டத்தை வந்து அவர் சொன்ன மாதிரி பிளந்து போன பூமியை பார்த்து மாண்டு போன விவசாயிகளுக்காக நிச்சயமாக நீளும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அங்கே திருச்சியிலேருந்து இணைந்தார். அவருடைய தந்தையை பறிகொடுத்த நிலையில் அவரிடம் நம்ம தொடர்ச்சியாக பேச முடியல. அவர் மீண்டும் கூட இணைப்புக்கு வருவார். இந்த போராட்டம் அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி இந்த அழுத்தங்களுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடுன்னு எடுத்துக்க முடியுமா, அல்லது விவசாயிகள் பிரச்சனையை இன்னும் கூட நம்முடைய இளைஞர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? தொடர்ச்சியாக இந்த அழுத்தங்கள் இனி வரும் காலங்களில் கொடுக்கப்படும் என்பதே நிதர்சனமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு போராட்டத்திலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த ஊடகங்கள்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு போராட்டம்னா ஒரு மாணவர்கள் இருப்பாங்க, ஒரு இளைஞர்கள் இருப்பாங்க, ஒரு பெரியவர்கள் இருப்பாங்க, அரசியல் தரத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தன்னார்வலர்களாக வீட்டில் இருக்க பிள்ளைங்க, பொம்பளை வீட்டில் இருக்க பெண்கள் அனைவரும் வந்தாங்க. அன்னைக்கு திரண்டு இன்னைக்கு வந்து கண்ணீர் கோத மாதிரி பேசியிருக்காங்க. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் கணவர் ஆர்மியில் இருக்கார், இன்றைக்கி ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு, வர முடியாமல் நிற்கிறாரு. நான் எங்கள் வீட்டில் நான் மாமியார்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ஏம்மா நானும் போராட்டத்தில் கலங்க போகிறேன்னு சொல்லி, பிள்ளையை விட்டுட்டு போமா, நீ பிள்ளையை கூட்டத்தில் போக முடியாதுன்னு இருக்கிறாங்கன்னாரு. அந்த அம்மாவுக்கு அவருடைய கணவர் வந்து ஃபோனில் சொல்லியிருக்காரு, நீ பிள்ளையை கூட்டு போமா, நாளைக்கு போராட்டத்துக்குள்ள ஓங்குடன் சேர்ந்துருக்காரு. அப்படி படு எழுச்சி அன்னைக்கு இந்த நடந்துட்டு இருக்க இந்த போராட்டம். இந்த வீழ்ச்சி யாரை போய் சேரும்னா, இனி வந்து நம்மளை ஆண்டுட்டு இருக்க ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வீழ்ச்சி தான். ஏன்னா பெண்கள் இன்னைக்கு குறிப்பாக பெண்கள் 100க்கு 100% அவங்க எல்லா இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்க. பெண்கள் இந்த இடத்துல எல்லா இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்க, 100க்கு 100 இறங்கியிருக்காங்க. அவ்வளோ பேரும் இனிமேல் காவல்துறையை தடியடிலாம் தகர்த்தெறிவாங்கிற நோக்கத்தில் நம்ம நடக்கும். இனிமேல் தமிழ்நாடு அரசாங்கமும் மாநில அரசாங்கம் எச்சரிக்கையோடு தான் நம்ம செயல்படணும். தன்னை கண்காணிக்கிட்டு இருக்காங்க, உற்று நோக்கிட்டு இருக்காங்க, எல்லா தளத்திலிருந்து பார்வையோடு இருக்காங்கன்னு சொல்லி தான் இதை நிதர்சனமா அந்த பாராட்டம் கொண்டு போயிட்டு இருக்கு. இனி விவசாயமும் விவசாயிகளும் இனி சிறு துளி கூட தன்னுடைய கண்ணீர்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட திருச்சியில இருந்து பிரபாகர் இணைஞ்சிருக்கிறார். அவர் இணைப்புல இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். திருச்சியில இருக்கக்கூடிய பிரபாகருக்கு இப்பதான் இணைப்பு கிடைச்சிருக்குது. நான் வரேன் திருப்பி வரேன். பிரபாகருடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு வந்தலாம். திருச்சியிலிருந்து இணைந்த அந்த விவசாயினுடைய பெயர் பிரபாகர். அவருடைய தந்தையாரை பறி கொடுத்த விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். பிரபாகர், சொல்லுங்க, உங்களுடைய தந்தை எப்பொழுது இறந்தார்? அவருடைய இறப்பிற்கு காரணம் என்ன? சார், எங்கள் அப்பா 1.5 ஏக்கர் குத்தகைக்கு வெள்ளாம இருந்தார். சார். அதில் நெல் பயிர் வந்து ஊரே போட்டுருந்துச்சு சார். தண்ணீர் வசதி இல்லாதனால நெல் பயிர் நாற்று காஞ்சு போயிடுச்சு சார். அப்புறம் கொத்தமல்லி போட்டிருந்தார் சார். கொத்தமல்லியும் விளையல சார். கடைசியாக மாட்டுக்கு நச்சு ஆகட்டுமேன்னு சொல்லி சோளம் போட்டிருந்தார் சார். சோளமும் வரலைங்க சார். அதனால் வந்து எங்கள்கிட்ட அடிக்கடி புலம்பிட்டு சார், நகை வட்டி கட்ட முடியல, கடன் கொடுக்க முடியல, வாங்கின காசு திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பார் சார். நான் ஆறுதல் சொல்லி சரி விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லியிருந்தேன் சார். இதனால் வந்து எங்கள் அப்பா நகை கடையெல்லாம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டார் சார். இதனால் வேதனை அடைஞ்சு என்ன பண்ணார், வயலுக்கு போனேன்னு கடைசியாக சொல்லிட்டு போனார் சார். வயலுக்கு போன இடத்துல தன் வேட்டியாலே வந்து தற்கொலை பண்ணிட்டார் சார். அங்கே வயலில் வந்து எங்கள் மரம் இருக்குது சார். வரப்புக்கிட்ட மரம் இருக்குது சார். அந்த மரத்திலே வந்து தன் வேட்டியால் தற்கொலை பண்ணிட்டார் சார், தூக்க மாட்டி. இல்லை, இப்போ எனக்கு கேட்குறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எனவே இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க மாணவர்களும் இளைஞர்களும், ஏராளமான பெண்கள் சகோதரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் தந்தையை பறிகொடுத்த ஒரு விவசாயினுடைய மகனாக நீங்கள் இந்த இளைஞர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க போறீங்க?
சார் எங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேறு எந்த விவசாயிக்கும் வரக்கூடாது. தமிழகத்துக்கு போதுமான தண்ணி வசதி கிடைக்கணும். அது வந்து அதை குறிக்கணும் சார். சரி, நல்லது பிரபா. நான் மீண்டும் கூட வருகிறேன். அவர் சொன்னதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இது இது எந்த அளவிற்கு ஒரு ஒரு தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்தும் நம்புறீங்க எழிலன்? இல்லை, நம்ம ஊரில் உளவியல் ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எப்பொழுதும் வந்து மண்ணுக்காக இழந்தவர்களுக்கு வந்து மன்னிக்கவே மாட்டாங்க தமிழர்கள். அது காலங்காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோட சிறப்பாகவே நான் பார்க்குறேன். நான் அதுவும் அந்த விவசாயி வந்து அவர் எங்கேயும் போய் இறக்கலையே, அவரோட மண்ணிலே தான் இப்போ இறந்துருக்காரு. அப்போ கூட அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, அவர் இறந்து போனால் கூட அவரோட இறந்து போன இருக்கிற உடம்புல இருக்கிற விஷயம் அந்த மண்ணுக்கு பயன்படும் தானே அந்த மண்ணில் போய் இறந்துருக்காரு. அது கூட அவர் வந்து இந்த மண்ணு மேலே இருக்கிற ஆசையும் பற்றும் தானே காரணம். எனக்கு அந்த தம்பியோட அழுகையை காட்டி எனக்கு என்ன எரிச்சல் கோவம் வருதுன்னா, இதை பற்றி துல்லியமாக கொஞ்சம் கூட வருத்தப்படாத இந்த அரசாங்கம் பற்றி தான் மேலே கோவமும் வருத்தமும் மிகவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப 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 இலக்காரமாக யதார்த்தமாக வந்து வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்காங்க. சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் இவங்க போன்றவங்களாம் சும்மா அவர் இதெல்லாம் நீங்களாடா இப்படின்னா போக்கிரித்தனமாக இருக்கீங்க அப்படின்னு போன்ற ஒரு யதார்த்தங்கள். இவங்க வேற விஷயத்துக்காக தான் இவங்க தற்கொலை பண்ணிட்டு இதுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கொச்சப்படுத்துகிற விஷயத்தில் இருக்கிற விஷயங்கள் கோபங்கள் தான் எனக்கு வந்து மிகுதியாக அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு வீட்லையும் சென்னை நகர்ப்புறங்களோ இல்லை நகர்ப்புற இருக்கிறவங்களும் சரி எல்லாரும் சரி ஒவ்வொரு சோறு வாயில் போடும் போது கூட அந்த குழந்தைங்களுக்கு இந்த சோறுக்காக எத்தனை பேர் உழைச்சாங்க என்ற படிப்பனையை வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயமா அமைச்சாதான் நம்ம நாடு முன்னேறதுக்கான வாய்ப்புகள். நிச்சயமா நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்துலேருந்தே தொடரலாம். மாண்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை நோக்கி இந்த மாணவர்களினுடைய போராட்டம் திரும்புமா? இனி ஒரு விவசாயி இந்த மண்ணில் இது போன்ற ஒரு மரணத்தை பார்க்க கூடாது, அந்த நிலைக்கு இந்த எழுச்சி மிகுந்த மாணவர் இளையோர் போராட்டம் நகருமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். பிரபாகர் அதைத்தான் கேட்கிறார் இந்த மாணவர்களிடம் இளைஞர்களிடம். என் தந்தையைப் போல் இந்த மண்ணில் இனி ஒரு விவசாயம் இறந்து போக விடக்கூடாது அப்படிங்கிறாரு. அதை நோக்கி இந்த போராட்டம் நகருமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் வருகிறேன். சிறிய இடைவெளிக்கு பிறகு மாணவர்களுடைய எழுச்சி மிகுந்த போராட்டம் சல்லிக்கட்டை தாண்டி விவசாயிகளின் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன. அதை நோக்கி இந்த போராட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருச்சியிலிருந்து விவசாயி திரு ராசு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். திரு ராசு, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரை பறி கொடுத்துருக்கிறீங்க? யார் இறந்தது? அந்த இறப்பிற்கான காரணம் என்ன? ஐயா, நான் குத்தகைக்கு 2.5 ஏக்கர் நிலம் சாகுபடி நட்டுருந்தேங்க. அது வந்து மழை இல்லாத காரணத்தினால பயிர் கருகி காஞ்சி போய்விட்டது. ஐயா தொடர்ந்து பேசுங்க. ஐயா நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. யார் இறந்தது உங்கள் வீட்டில்? அதை மனமுடைந்த என் மனைவி லட்சுமி வயலுக்கு எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி லட்சுமி அவர்கள் வயலுக்கு போய் பார்த்த பிற்பாடு ரொம்ப மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. நானும் வயலுக்கு போய் பார்த்துட்டு முதல் நாள் கூப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. மறுநாள் இங்கேருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் வயலுக்கு போனவங்க வயல்லையே மருந்தை குடித்து அங்கேயே இறந்துட்டாங்க. நான் விவசாய கூலி வேலையாக பக்கத்து ஊருக்கு போயிருந்தேங்க. நான் போயிட்டு வந்து 10-11 மணியை போல் வயலுக்கு போனேங்க. வயலுக்கு போன உடனே பார்த்தா மருந்தை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கிடந்தாங்க. நான் 108க்கு ஃபோன் பண்ணி லால்குடியிலேருந்து வண்டி வந்ததுங்க. வண்டி வந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் கொண்டாந்து சேர்த்தோங்க. அதுக்கு மேல்பட்டு அவங்க முடியாமல் திருச்சிக்கு ஏற்றி விட்டாங்க. லால்குடியை விட்டு தாண்டறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சுங்க. அந்த நான் நெருக்கி ஒரு 40-50 கடன் வாங்கி விவசாயம் பண்ணேங்க. பயிர் கருகி போனதுனால என் மனைவி உயிரை விட்டுட்டாங்க. நான் குத்தவை கட்டுறதா வயலை வாங்கின கடனை அடைக்கிறதான்னு இதாகிடுச்சிங்க. 10ஆவதுக்கு போன வருஷம் என் மகன் 29 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க. நான் பொண்டாட்டி இழந்து பிள்ளையை இழந்து அனாதையாக நிற்கிறேங்க. இன்னைக்கு தனி மரமாக நிற்கிறேன். திரு ராசு, நீங்கள் அனாதை இல்லை. உங்களுக்காக தமிழகமே, ஒட்டுமொத்த உலக தமிழினமே அங்கே உங்களுக்கு பின்னாடி குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். மெரினாவில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகள் தான் ராசு. என்னங்க பண்றது, எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறேங்க. பொண்டாட்டி இழந்து பிள்ளை இழந்து நிற்கிறேங்க.
என்னங்க பண்ணுறது? இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன திரு ராசு? நீங்க என்ன கேட்குறீங்க? இந்த மாணவர்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் உங்க பிள்ளைகள் மாதிரி தான். என்ன கேட்குறீங்க? என்னமோ போராடி எங்களுக்கு எல்லாம் எங்கள் பிள்ளைங்க தாங்க. போராடி எப்படியோ எங்களுக்கு இப்போ தண்ணி வாங்கி கொடுத்தா போதுங்க. கர்நாடகத்துலேருந்து தண்ணி வாங்கி கொடுத்தா போதுங்க. எஸ், நான் திருப்பி வரேன் ஐயா, நான் திருப்பி வரேன். தீபிகா, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு ராசு அவர்களுடைய அந்த கண்ணீரை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதில் உங்கள் கரங்களில் தான் இருக்குது. உங்களை போன்ற மாணவர்கள் கரங்களில் தான் இருக்கிறது. இவங்க இந்த மாதிரி குடும்பத்தினரை இழந்த எல்லா விவசாயிகளுக்கும் மாணவர்கள் இப்படி வெளில வந்து போராடுறது ஒரு நம்பிக்கை அளிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த நம்பிக்கையை வந்து பொய்யாக்காத விதத்துல நாங்க அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதையும், ஒருவேளை இது சென்று அடையாத என்ன மாதிரி களத்துல இருக்க மற்ற போராளிகளுக்கும் நான் சில விஷயங்கள் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ நமக்கு 3 விதமான போராளிகள் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, களத்துல இறங்கி இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றவங்க. அதுக்கு நமக்கு இப்போ பஞ்சமே கிடையாது, எல்லாரும் வந்துட்டோம். லாங் டேர்ம்ல எவ்வளோ தூரம் இது போக முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்தா கூட இப்போ நம்ம வந்தாச்சு. இது இப்போ இந்த மாதிரி வந்திருக்கவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அதாவது இவங்களுக்கு உணவு, தண்ணீர், அது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்றதுக்கு ஒரு பேக்எண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம வந்து நல்ல விதத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா முக்கியமா நம்ம தவற விடுற இல்ல நம்ம மிக ரொம்ப சரியா செய்யாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம எந்த பிரச்சனைக்காக போராடுறோமோ அந்த பிரச்சனையை பத்தி அதனுடைய வரலாறு, இன்னும் இது வந்து எத்தனை வருஷமா இருக்கிற ஒரு பிரச்சனை, அதுக்கு எந்தெந்த அரசு என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றியிருக்காங்க, நம்ம இது வரைக்கும் நடந்த போராட்டங்கள்னால அதனால ஏதாவது பயன் இருந்திருக்கா, இல்லை இந்த போராட்டங்கள் எப்படிலாம் டைல்யூட் பண்ணப்படுது. முன்னாடி நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், ஒருவேளை ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தடை எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த போராட்டம் நின்றுடுமா, இதனுடைய வீரியம் குறைஞ்சிருமா. ஸோ இது கூட ஒரு டைல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம். இப்போ போன வருஷம் சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் நடத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான போராட்டங்களுக்காக மக்கள் இறங்கும் போது அவங்கள டைல்யூட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி இங்கே நம்ம எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம கிட்ட இப்போ மீடியா இருக்கு, நம்ம சோஷியல் மீடியா நெட்வொர்க். நான் திருப்பி வரேன், நான் மீண்டும் வருகிறேன் தீபிகா. நான் மீண்டும் வரேன் அந்த இடத்துக்கு. செம்பியன், திரு ராசுவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? விவசாயி மாட்டையும் பிள்ளையா நினைக்கிறான், அந்த பயிரையும் பிள்ளையா நினைக்கிறான். அது ரெண்டையுமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதை தாண்டி அவங்க பிள்ளைங்க நாங்கள் நிற்கிறோம். நிச்சயமாக ஒரு தாயை இழந்த பிள்ளையை போல, ஒரு தந்தையை இழந்த பிள்ளையை போல தான் நாங்கள் உணர்றோம். இது வெறும் வார்த்தைக்காக இல்லை, நாளையிலிருந்து போராட்டம் இன்னும் வீரியமாக மாறும். ஏற்கனவே வந்து மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் தஞ்சை போன்ற பகுதியிலையும் திருவாரூர்லேயும் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை சார்ந்து, எங்களுடைய மூத்தவங்களுடைய பிரச்சனை சார்ந்து எடுக்கிறாங்க. அப்பா, உங்களுக்கு நாங்கள் உறுதி கொடுக்குறோம், நாளையிலேருந்து சென்னையில் விவசாயிகளுடைய பிள்ளைங்க போராட்டத்தில் இறங்குவாங்க. விவசாயிகளுடைய பிள்ளைகள்ன்றது நீங்கள் பயிரை நேசித்த, மாட்டை நேசித்த, எங்களை நேசிக்கிற நாங்களும் அந்த பிள்ளைகளாக மாறுறோம். நாளையிலேருந்து அந்த போராட்டம் நிச்சயமாக களம் மாறும். விவசாயிகளுடைய பிரச்சனை வெறும் விவசாயிகள் பிரச்சனை இல்லை, விவசாயிகள் பிரச்சனைன்றது இந்த நாட்டினுடைய பிரச்சனை. மாட்டு பிரச்சனை எப்படி நாட்டு பிரச்சனையோ அதுபோல் விவசாயிகளுடைய பிரச்சனை நாட்டினுடைய பிரச்சனை. வேற சொல்றதுக்கு நிச்சயமாக போராட்ட களம் மாறும். நாளையிலிருந்து போராட்டம் வெடிக்கும். காவிரி தீர்ப்பை எப்படி, அதாவது கர்நாடக அரசு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை காட்டி தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுதோ, இதே இங்கே மண்ணில் ஆடுற இந்த தமிழக அரசு நாளையிலிருந்து சொல்லும், எங்களுக்கு தண்ணி வரலன்னா தமிழ்நாட்டில் சரியான நிலைமை இருக்காது, சட்ட ஒழுங்கு ஏற்படும், அல்லது தன்னையே உண்ணாவிரதம் இருந்து அல்லது போராட்டத்தை நீர்த்து தன் உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு இங்கே கூடிய போராட்ட உணர்வு மாறுது, அறவழியில் மாறுது, சட்ட ஒழுங்குனா கூட இது அடக்க முடியும், இது உணர்வை தாண்டிய பிரச்சனையாக மாறுதுன்னு சொல்லி இந்த அரசு கோரிக்கையை மாற்றும், அரசு போராடுற நிலைமைக்கு தமிழகத்தை உருவாக்கும். திரு ராசு இங்கே பேசின அந்த செம்பியன் அவருடைய வார்த்தைக்கு அப்பான்னு தான் அவங்களை அழைச்சாரு. அப்பா, நாங்கள் நாளையிலேருந்து உங்களுக்காக போராடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது திரு ராசு? இப்போ உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? எப்படியோ எங்களுக்கு தண்ணி கொடுத்தா போதுங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழியாக காமிங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஐயா?
ஐயா உங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க, ஒரு பையன் 2 பொண்ணுங்க. 3க்கும் கல்யாணம் பண்ணியாச்சுங்க. பையனுக்கு 3 குழந்தைங்க, 2 பொண்ணு ஒரு பையங்க. அதில் பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணுக்கும் கட்டி கொடுத்தாச்சுங்க. அதில் பையனுக்கு 2 பொண்ணுங்க. பையன் ஹார்ட் அட்டாக்கில் 2015 தவறிட்டாப்புலங்க. அதுக்கு பிற்பாடு தாங்க என் பொண்டாட்டி, நானும் என் பொண்டாட்டியும் தாங்க இருந்தோம். அந்த மனம் விவசாய பயிர் கருகி போய் இந்த கடன்லாம் யார் அடைப்பாங்கன்னு சொல்லி வயலுக்கு போனவங்க மருந்தை குடிச்சிட்டாங்க. நான் கூலி வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது மயக்கம் போட்டு கிடந்தாங்க. அரசு மருத்துவமனையில் கொண்டாந்து லால்குடியில் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. ஐயா நான் திருப்பி வரேன் ஐயா. நீங்க அப்புறம் நான் வரேன் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி நான் விட்டாங்க. ஐயா வர்ற திருப்பி வழியிலே முடிஞ்சிருச்சுங்க. ராசு நான் திருப்பி வரேன். ஏற்கனவே நீங்க அதை பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த சோகத்திலிருந்து இன்னும் இங்கே யாராலையும் மீள முடியல. எவ்வளோ சுயமரியாதையோட இருக்காங்க செந்தில். அதான் வருத்தம் இருக்கு. இப்போ அந்த அம்மா வந்து கடன் கொடுக்க முடியாது தன்மானத்துக்காக அவங்க வந்து அவமானத்தில் இருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய் வாரா கடைகள் பொது வங்கிகளை கடை வச்ச முதலாளிகளை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஒரு அரசாங்கமாக இருந்துட்டு இருக்கோம். என்ன பெரிய பேரடாக்ஸ் பாருங்க. இங்கே அங்கே ஒரு சிறு நிலத்தில் குறுநில விவசாயிகள்லாம் தமிழ்நாட்டில் அதிகம். ஒரு சிறு விவசாயியில் கடன் தொல்லை தாங்காமல், அந்த கடன் தொல்லை வர அவமானத்தை தாங்காமல் அந்த அம்மா வந்து மன விரும்பி மாரடைப்பில் இறந்து போகிறாங்க, பிள்ளை இறந்து போகிறான். ஆனால் இங்கே 6 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி பொது வங்கிகளை வந்து வாராக்கடங்களை வச்சுட்டு பண முதலாளிகள் சுற்றிட்டு இருக்கிற நிலைமை வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறது வெக்கக்கேடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாடு சாகுதுன்னு நினைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சக மனுஷன் சாகுறான்னு நினைக்கலன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம், இந்த அரசாங்கம் எவ்வளோ கொடுமையானதுன்ற கோபம் வருதுங்க. ஒருத்தன் அவன் இப்போ கேட்குறாரு பாருங்க, எனக்கு நிவாரணம் வழங்குங்கன்னு அவர் கேட்கலைங்க. அவர் வந்து எங்களுக்காக வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிலாம் எதுவுமே கேட்கல. எனக்கு தண்ணி கொடுங்க, நான் தண்ணி கொடுத்தா நான் பொழைச்சிப்பேன்னு ஒரு சுயமரியாதையோட பேசுகிறவனை பிச்சை எடுக்க வச்ச இந்த அரசாங்கத்தின் மீது தான் கோவம் வரும். அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்குது. இவங்க ஏதோ சொல்கிறாங்க இங்கே வந்து ஊழல் நடக்குது, அதை இறங்கி பார்க்குறோம், மத்திய அரசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழலை விட உயிர் போகுதுங்க. உயிர் போகுது. உயிரை பற்றி மத்திய அரசு எதுவும் பேசலையே. எங்கெங்கேயோ கடன் கொடுக்குறாங்க, எந்தெந்த அரசுக்கோ கடன் கொடுக்குறாங்க. கர்நாடக அரசுக்கு கடன் கொடுக்குறாங்க. 200க்கும் மேற்பட்ட விவசாயி செத்துருக்கு. அந்த விவசாயினுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் பேசுகிறாரு. பெத்த பொண்டாட்டியாக இருந்தாச்சு, குழந்தைங்களா இருந்தாச்சு, பெத்த பிள்ளையாக இருந்தாச்சு, இனி இழக்கிறதுக்கு அவருடைய சுயமரியாதை ஒன்று தான் இருக்குது, அவர் உயிரோட சேர்த்து. இப்போ அதையும் போக்கடிக்கணும் இந்த மத்திய அரசு விரும்புதா? மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். திருப்பி இந்த மக்களுக்காக தான் அங்கே சட்டம். இங்கே விவசாயி தண்ணி இல்லாமல் சாகுறான், அங்கே தண்ணி இருக்குன்னா பகிர்ந்தளிக்க வேண்டிய உரிமை இந்திய அரசுக்கு தானே இருக்குது. அப்போ அந்த தண்ணியை கொடுக்கலன்னா தண்ணியை தானே கேட்குறாரு, நிவாரணம் கேட்கல. இப்போவும் பிச்சை எடுக்கல மத்திய அரசுக்கிட்டே. அவர் எனக்கு தண்ணி கொடுங்க, தண்ணியை குடிச்சு நான் என்னுடைய விவசாயத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறவரை இவ்வளவு நிலைமைக்கு உருவாக்குன இந்த அரசை நம்ம என்ன சொல்கிறது? அரசை நோக்கி கோபத்தை உருவாக்குது. இது வன்மை. இது உண்மையாக உளவியல் ரீதியாக ஒரு வன்முறையை வந்து இந்த அரசு வந்து ஒவ்வொரு கேட்குறவங்க மத்தியில் உருவாக்குதுங்க. சார் சரவணன் தங்கப்பா, காவிரியில் உரிமை நீர் மறுப்பு என்பது இது தொடர்ச்சியான தற்கொலைகளையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியினுடைய தொடக்கமாக தான் நான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து இவர் வந்து ஒன்று வெறுத்து போய் செத்து போயிடணும், இல்லையா இங்கே வெறுத்து போய் வாழக்கூடாதுன்னு இந்த மண்ணை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு விரக்தி மனநிலைக்கு தான் அந்த அரசாங்கம் வந்து மக்களை தள்ளிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாகிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப எமோஷனல் ஆகிறவங்களாம் மருந்து குடிச்சு சாகுறாங்க, இல்லை ரொம்ப பலகீனமானவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. இல்லை இங்கே இருக்க வேண்டாம், இந்த ஊரை விட்டு போகணுங்கிற லெவலுக்கு மக்களை வந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஸோ காவிரியில் உரிமை நீர் மறுப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அழிவின் தொடக்கம். அவன் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுடைய உணவு தேவையில் 40% விழுக்காடை வந்து காவிரி டெல்டா தான் இங்கே கொடுத்துட்ருக்கு. அதனுடைய அழிவு என்பது நாம் தமிழர்களை பிச்சைக்காரனாகவே மாற்ற முயற்சி பண்ணுறது. இது இன்று இந்த வந்து இந்த மரணங்களை கண்டுகொள்ளாத அரசு நாளை பெரும் மக்கள் இலக்கு நடும்போது கண்டுக்காது. ஏன்னா ஒரு மரணம் என்பதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளார்களோ அதே போல் 100 பேர் செத்து போயிட்டாங்கிறது அவர் ஏற்றுக்கொள்ள மனநிலைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி 10 பேர் வெளியில் போகிறாங்க பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு கிராமமே காலியானா கூட பரவாயில்ல, அந்த கிராமத்தை வச்சு இப்போ பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்ததுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ காவிரியில் உரிமை நீர் மறுப்பு என்பது ஒட்டுமொத்த பண்பாட்டு நம்மளோட மக்களுடைய வாழ்வாதார அழிப்பினுடைய தொடக்கம் என்ற இந்த அரசாங்கம் உடனடியாக காவிரியில் நீரை பெற்றுத்தரணும். அது மூலயமா தான் விவசாயங்கள் நடக்க போகுது. ஸோ விவசாயத்தின் அழிவு என்பது இது தொடர்ச்சியான ஒரு படுகொலை நோக்கி தமிழர்களை நோக்கி தள்ளப்பட்ட சூழ்நிலைக்கு உருவாகுது. இந்த போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் அதை நோக்கி நகர்த்தப்படுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை? நானும் அங்கேயும் தானே வர்றேன். இப்போ எனக்கு இருக்கிற உணர்வு எல்லாருக்கும் தானே இருக்கும்.
நானும் இப்போ மெரினா பீச்சிலேருந்து நேரடியாக இங்கே வரேன் இல்லையா. இப்போ எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் என்ன தகவல் பற்றாக்குறை தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ சொல்லும் செய்திகளை போய் எப்படி போய் மக்கள் உள்வாங்கிறாங்களோ. ஸோ இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்வாதார அழிப்பு என்பது காவிரியில் தொடங்குகிறது. அதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் நம்முடைய இனத்தை காப்பதும் நம்முடைய பண்பாட்டை காப்பதற்கான வேலைகளும் செயல் திட்டங்களும் அவர்களே உருவாக்குவார்கள். ஏன்னா எல்லாருமே இங்கே அறிவாளியாக தான் இருக்காங்க. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும்தான் அவரை தடுத்து நோட்டிருக்கிறது. இன்றைக்கி வெளியில் வந்தாச்சு, ஓப்பன் தெருவில் வந்து இறங்கி போடுறதுக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது, முழக்கங்கள் எல்லாரும் இருக்காங்க. அந்த முழக்கம் தன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறியும். ஸோ தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய விடிவை நோக்கியான பயணத்தை. சரி, நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். திரு முத்துப்பாண்டி, இதில் மத்திய அரசு பணிகள் என்னவாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட அவருக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக அந்த தகப்பனால் சொல்ல இயலவில்லை என்றாலும் சொல்ல ரொம்ப எளிமையாக சொல்கிறார். எங்களுக்கு தண்ணி தந்துட்டா போதியா, நான் பொழைச்சிப்பையா, வேலை செஞ்சு பொழைச்சிப்பையான்னு சொல்லி கதறக்கூடிய ஒரு தகப்பனினுடைய குரல் மத்திய அரசுக்கு கேட்க வேண்டுமா? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இது அடுத்த கட்டமாக இதில் யாருடைய கைகளில் இருக்கிறது உங்களுடைய பார்வை? அதாவது நண்பர் செம்பியர் சொல்கிறாரு, அருமையாக சொன்னாப்புல, அரசாங்கத்தின் மேலே நண்பர் செம்பியர் சொன்ன மாதிரி அரசாங்கத்தின் மேலே மிகப்பெரிய கோவம் இன்னைக்கு இருக்குது. ஐயா ராமு ஐயா நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னா, ஆறுதலான விஷயம் என்னென்னா, இனி வருங்காலங்களில் தரிசு நிலங்களாக விவசாயிகள் போகாது, விளைநிலங்களாக சென்று விவசாயிகள் இனி விளைநிலங்களாக மாறும். அதற்கான அனைத்து முன்னெடுப்புகளும் இன்றைக்கி தயார் நிலையில் இருக்குது. அதற்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி மாணவர் கோரிக்கைகளாக இன்றைக்கி விடுக்கிற கோரிக்கை என்னென்னா, ஊடகங்கள் இனி கண்டிப்பாக மாணவர் பக்கம் திரும்ப வேண்டும், அவருடைய நடவடிக்கைகள் பக்கம் திரும்ப வேண்டும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைக்காங்க. இந்த செயல்பாட்டால் மட்டுமே நிச்சயமாக இனிவரும் காலங்களில் மிகப்பெரிய கட்டமைப்பையும் விவசாயத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஆளுமை திறன் கொண்ட ஒரு தளமாகவும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்க முடியும்னா, ஒட்டுமொத்த ஊடகங்களின் பார்வையும் இனி மாணவர்களின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஐயா ராமு ஐயா, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களை போன்ற விவசாயிகளை இனி கொச்சைப்படுத்துகிற செயல்பாடு இனிமேல் நடக்காது. மாணவர்கள் தளம் இன்னைக்கு சிறப்பாக அமைஞ்சிட்டு இருக்கு. நாளைய தலைமுறை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விவசாயம் செல்வ செழிப்போடு நடைபெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இனி மாணவர் தலைமை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் மிக அழுத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தீபிகா, உங்களுடைய நிறைவு பதிலை கொடுங்க, நிறைவான உங்களுடைய கருத்து. இப்போ இந்த மாதிரி விவசாயிகள் தற்கொலைகள் இதுமேல் நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கத்தை மட்டும் சார்ந்து இருக்காம, ஏன்னா அரசாங்கம் நம்ம பேசுறது, நாங்க இத்தனை தூரம் இங்க வெளில போராடிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்தினதுக்கு அப்புறமா உண்மையா சொல்லணும்னா எங்களுக்கு அரசாங்கத்து மேல உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. அது எந்த அரசாங்கம் வந்தாலுமே தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் இருக்கு. நீங்க இது வெள்ளம் அந்த இடத்துல இருந்தே பார்த்துருந்தீங்கன்னா, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நமக்கு நாங்களே ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த பிரச்சனை, இந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு தண்ணீர் இதெல்லாம் எங்க கையில இல்லை அப்படின்னாலுமே நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேற ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை இந்த அரசாங்கத்தை மாற்றி என்ன பண்ணா அவங்க நம்மளுடைய விவசாயிகளை காப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இளைஞர்கள் இதுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற நம்புறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செஞ்சு இளைஞர்கள்ல இப்போ இத்தனை பேர் போராடுறதுல ஒரு 100 பேருக்கு இந்த உண்மையான பிரச்சனையோடைய வேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க எங்கெல்லாம் போராடுறீங்களோ, எந்த போராட்ட காலத்துல எல்லாம் கலந்துக்கிறீங்களோ அங்க தயவு செஞ்சு உங்களுடைய அறிவை நன்றி தீபிகா, உங்களுடைய நிறைவு கருத்துக்கு நன்றி. போராட்ட களத்தில் இருந்து எழிலன், உங்களுடைய நிறைவு கருத்து, இதில் மத்திய அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கின்றன, இந்த மாணவர்கள் போராட்டம் அடுத்த கட்டத்தில் நகர வேண்டிய தேவை என்னவா இருக்கு? 2009 மாபெரும் இனத்துக்கு எதிர்க்காக மாபெரும் இனப்படுகொலை நடத்தின இந்த மத்திய அரசோட சின்னல அரசு சேர்ந்து பண்ண விஷயங்கள் இப்போது அதே மாதிரியான மென்மையாக மெதுவாக இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்க நிகழ்வுகளை, இது ஒரு பண்பாட்டு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை நேரடியாக மானுட தாக்குதலாக இருக்கட்டும், எந்த வடிவங்களாக இருக்கட்டும், அது தாக்குதலுக்கு இப்போ மக்கள் எதிர்ப்பு நிலையை வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம போராட்ட காலத்தில் பார்க்குறோம். அது மாணவர் போராட்டம் இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தில் கோவப்பட்டு இனிமேல் நாங்கள் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, இந்த மத்திய அரசு, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெளியில் போராடுற தளத்தில் வரும். இன்னமும் ஜனநாயக யுக்தி முறையில் மத்திய அரசாங்கமோ இல்லை மாநில அரசாங்கமோ இந்த மாதிரி போராட்ட தளத்துக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்தது எங்கே போவோம்னா தமிழ்நாடு அடுத்த பரிணாமக்கு நோக்கி போவோம்னு சொல்லி என்னோட இறுதி கருத்தை செம்பியன் ஒற்றை வரியில் நிறைவு கருத்து. தமிழக அரசு மக்கள் முன்னாடி நிற்கணும். மக்கள் தமிழக அரசை தற்காத்துக் கொள்வதற்கு வெளியில் சொல்லப்படுற மத்திய அரசு மிரட்டுகிறது,
அல்ல அச்சுறுத்துகிறது அல்ல அச்சுறுத்து போல தோணியில் இருக்குது அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை. கர்நாடக அரசு முடிவெடுத்த போது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளும் மக்களும் எப்படி நின்னாங்களோ, கேரளாவில் எப்படி நின்னாங்களோ, ஆந்திராவில் எப்படி நிற்கிறார்களோ, தமிழகர்களும் அது போல நிற்க தயாராக இருக்கிறாங்க. அரசு உடனடியாக ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். மக்கள் கூட வந்து நில்லுங்க, மக்கள் உங்க கூட நிற்கிறாங்க. மக்கள் சக்தி உங்களை தற்காத்து கொள்ள உங்களுக்கான பாதுகாப்பு அரணாக நிற்கும். இந்த அளவிலே நாம் உங்களுடைய கருத்தையும் எடுத்து நம்ம நிறைவு செய்யலாம். அரங்கில் இணைந்த மூவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தீபிகா களத்திலிருந்து இணைந்தீர்கள், உங்களுக்கும் நன்றி. திரு முத்துப்பாண்டி நெல்லையிலிருந்து இணைந்தீர்கள், உங்களுக்கும் நன்றி. அப்பா உங்களுக்கும் நன்றி. திரு ராசு, அனாதையாக நிற்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. நிச்சயமாக நீங்கள் அனாதை இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கே வந்திருக்கக்கூடிய அது நம்முடைய தீபிகா இருக்கட்டும், எல்லாரும் உங்கள் பிள்ளைங்க தான் ஐயா. நீங்கள் உங்களுடைய நிறைவு கருத்தை ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடிங்க. நான் உட்பட எல்லோரும் உங்கள் பிள்ளைகள், உங்களுக்காக நிற்கிறோம். நிச்சயமா ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நிச்சயமா நீங்கள் கேட்ட தண்ணீரை இந்த டிபிஎஸ்டிங்கிறத டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த நன்றி நன்றி முத்துப்பாண்டி. இந்த நீங்கள் கேட்ட தண்ணீரை நிச்சயமாக இந்த உங்களுடைய பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் தங்களுடைய போராட்டத்தின் மூலமாக பெற்றுத் தருவார்கள். காலையும் பாதுகாக்கப்படும், காவிரியும் பாதுகாக்கப்படும். மாட்டிற்கான போராட்டம் மட்டுமல்ல, இது தமிழ் நாட்டிற்கான போராட்டமும் கூட என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.